குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ரே ஆப்டிக்ஸோட லெக்சர் 6ல் இருக்கும், 5ல் இருக்கும். அன்னைக்கு தான் 4 பார்த்து முடிச்சிருந்தோம். லென்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? லென்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் சொல்லி கொடுத்தேன். கான்கேவ் லென்ஸ் சொல்லி கொடுத்தேன், கான்வெக்ஸ் லென்ஸ் சொல்லி கொடுத்தேன். ஒவ்வொன்றத்தோட இமேஜ் ஃபார்மேஷன் இதெல்லாமே பேசணும். மேக்னெட்டியூடோட நம்பர் சொல்லும் பொழுதே உங்களால் அது என்ன லென்ஸாக இருக்கும், என்ன மிரராக இருக்கும்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுது. ஃபோக்கல் லென்த்துக்கான ஃபார்முலாவும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஃபோக்கல் லென்த்து எஃப் ஈக்குவல் டு ஆர் பை 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1 இருந்தால் ஈக்குவல் கான்வெக்ஸ், மைனஸ் ஆர் பை 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1 இருந்தால் ஈக்குவல் கான்கேவ். எஃப் ஈக்குவல் டு ஆர் பை மியூ மைனஸ் 1 இருந்ததுன்னா பிளானோ கான்வெக்ஸ், பிளானோ கான்வெக்ஸ். மைனஸ் ஆர் பை மியூ மைனஸ் 1 இருந்ததுன்னா பிளானோ கான்கேவ், பிளானோ கான்கேவ். அதுக்கப்புறம் இமேஜ் ஃபார்மேஷன் எல்லாமே சூப்பராக பேசியிருந்தோம். எம்மோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் என்னவா இருக்கும்? ரியல் அண்ட் இன்வெர்டடாக இருக்கும். கண்டிப்பாக கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கும், கான்கேவ் மிரராக இருக்கும்னு கற்றுக் கொடுத்துருந்தேன். ரைட்டா? அப்படி மாறி இருந்தால் உல்டாவாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ரைட். அடுத்தது பவர் ஆஃப் லென்ஸ் பேசணும். இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிற டாபிக் வந்து பவர்லேருந்து ஆரம்பிக்கணும். பவர் ஆஃப் லென்ஸ், பவர் ஆஃப் லென்ஸு, இங்கே பவர் ஆஃப் மிரர் சேர்ந்தே கற்றுக் கொடுத்துறேன். ஏன்னா மிரரில் நம்ம பவர் பேசலன்னு நினைக்கிறேன். பவர் ஆஃப் லென்ஸ், பவர் ஆஃப் மிரர். பவர் ஆஃப் லென்ஸ் வேணும்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த். இந்த 1/f போட்டாலே உனக்கு என்ன கிடைச்சிடும்? பவர் ஆஃப் லென்ஸ் கிடைச்சிரும், ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த். கண்டிப்பாக இந்த ஃபோக்கல் லென்த் மீட்டரில் இருந்தால் மேலே 1 இருக்கணும். ஒருவேளை ஃபோக்கல் லென்த்து சென்டிமீட்டரில் கொடுத்தாங்கன்னா, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டூ 10⁻⁻2 மீட்டராக மாற்றத்துக்கு என்ன பண்ணுவேன்? மேலே ஒரு 100 போட்டுக்கணும். ஏன்னா இன்ட்டு 10⁻2 கீழே அப்படியே மேலே போயிட்டுனா 100/f. கொஷினை பார்க்குறீங்க, ஃபோக்கல் லென்த்து 4 மீட்டர் 5 மீட்டர் அப்படின்னா 1/fன்னு போட்டுக்கோ. 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் இப்படி இருந்ததுன்னா மேலே 100 போட்டுக்கோங்க. இது பவர் ஆஃப் லென்ஸு. இதோட யூனிட் தெரியும் உங்க எல்லாருக்குமே, டைப்சர், டி, டைப்சர். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் இஸ் கால்ட் as பவர். சார் பவர் ஆஃப் மிரர் சார் அங்கேயே பேசியிருக்கணும், நான் மறந்துட்டேன். பவர் ஆஃப் மிரர் மைனஸ் 1/f, மீட்டர்ல இருந்தா 1/f, சென்டிமீட்டர்ல இருந்தா 100/f, சென்டிமீட்டர் மைனஸ். கத்துக்கிட்டீங்களா? ஸோ பவர் வேற ஒன்றும் இல்லை. அவங்க ஃபோக்கல் லென்த் கேட்டாங்கன்னா எஃபோட முடிச்சிருங்க. ஃபோக்கல் லென்த்தை தாண்டி எங்கே போவாங்க? பவருக்கு போவாங்க. ஸோ பவருக்கு போனாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் போயிட்டு கற்றுட்டு வரணும். ரைட்? ஜெயஸ்ரீகா கூட நீங்கள். Good evening, sir. ரைட். ஸோ பவர் ஆஃப் லென்ஸ் ஃபுல்லாக நம்ம பேசிட்டோம் இல்லையா? அடுத்தது லென்ஸு நம்ம கட் பண்ண போகிறோம். கட்டிங் ஆஃப் லென்ஸ் இந்த ஒரு டாபிக் வரும். ஆக்சுவலாக இது ஒரு ஈக்குவல் கான்வெக்ஸ், ஈக்குவல் கான்வெக்ஸ். இதோட ஃபோக்கல் லென்த் எஃப் ஈக்குவல் டு ஆர் பை 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1, ஆர் பை 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1. நான் சும்மா இல்லாமல் இந்த லென்ஸ் என்ன பண்ண போகிறேன்னா கரெக்டாக சரிபாதியாக கட் பண்ண போகிறேன். கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். ரைட்டா? கட் பண்ண பிறகு உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு பீஸ் இப்படி இருக்கும், இப்படி ஒரு பீஸ் இருக்கும், இன்னொரு பீஸ் கீழே இருக்கும். அது நான் நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு அப்படி மேலே எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு பீஸ் இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த கட் பண்ணுறோம்ல, இது என்னங்க சார் ஆகும்? ரேடியஸ் மாறுதா பாருங்க. ரேடியஸ் மாறவே இல்லைல்ல. இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரேடியஸ் 6, செகண்ட் ஒன்னோட ரேடியஸ் -6, R1ஓடது +6, R2ஓடது -6ன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் கட் பண்ணா கூட ரேடியஸ் என்ன ஆகுது? மாறல. R1 ஈக்குவல் டு +6, R2 ஈக்குவல் டு -6. கரெக்டா? ஸோ அப்போ ரேடியஸ் சேஞ்ச் ஆகலை. ரேடியஸ் சேஞ்ச் ஆகலை. அப்போ இந்த ஒரு சிங்கிள் பீஸ் இருக்குல்ல, இதோட ஃபோக்கல் லென்த் f டேஷ்னு எடுத்துக்கோ. f டேஷ்னு எடுத்துக்கு. இப்போ 1/f டேஷ் வேணும்னா ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன? மியூ மைனஸ் 1 1/r1 மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ், அதனால 1/r. அதனால f dash equal to திருப்பி போட்டீங்கன்னா r/2 இன்ட்டு மியூ மைனஸ் 1. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இங்க இருந்து நாங்கள் என்ன சார் தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு லென்ஸு முழுசா இருக்கும் பொழுது என்ன ஃபோக்கல் லென்த்தோ, ஹரிசாண்டலா கட் பண்ணும் பொழுது ஒரு பீஸோட ஃபோக்கல் லென்த் f dash, இதோடது f dash, இந்த ஃபோக்கல் லென்த் மாறாது. நல்லா கத்துங்க. ஹரிசாண்டலா கட் பண்ணீங்கன்னா ஃபோக்கல் லென்த் மாறாது, ஃபோக்கல் லென்த் மாறாது.
சார் இப்போ வெர்டிகல் கட் பண்ண ஃபோக்கல் லென்த் மாறுமா? கண்டிப்பா மாறும். பட் திரும்பவும் சொல்றேன், டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லென்ஸ் முழுசா இருக்கு, இந்த மாதிரி ஒரு லென்ஸ் வந்து ஃபுல் லென்ஸா இருக்கு. இதோட ஃபோக்கல் லென்த் எஃப் ஃபார்முலா r/2 × μ-1. சரிதானே? இந்த லென்ஸ் நான் என்ன பண்றேன், இப்படி ஹரிசாண்டலா கட் பண்ணி 2 பீஸா கட் பண்றேன். அப்போ ஒரு பீஸ் இதோடது f', இன்னொரு பீஸ் இதோடது f'. ஏன்னா ரெண்டும் ஒரே பீஸ் தான், அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எப்படி இருக்கு. அப்போ இதோட ஃபோக்கல் லென்த்தும் r/2 × μ-1 தான். இதோட ஃபோக்கல் லென்த்தும் r/2 × μ-1 தான். அப்போ இங்க இருந்து கன்க்ளூஷனுக்கு வரீங்க, என்ன வரீங்க அப்படின்னா, ஹரிசாண்டலா கட் பண்ணும் பொழுது ஃபோக்கல் லென்த் மாறாது. f' f', f'. fன்றது அந்த முழு லென்ஸோட ஃபோக்கல் லென்த், f''ன்றது ஹரிசாண்டலா கட் பண்ண அந்த பாதி பீஸோட ஃபோக்கல் லென்த். நல்லா இருக்கா? ரைட். அடுத்து நீங்க யோசிச்சிருப்பீங்க என்ன பண்ண போறேன்ட்டு. கேஸ் 2ல ஒரு லென்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கு. இந்த லென்ஸை எக்ஸாக்டா வெர்டிகலா கட் பண்றேன். இந்த மாதிரி கட் பண்றேன். கட் பண்றதுக்கு முன்னாடி ஃபோக்கல் லென்த் வழக்கம் போல r/2 × μ-1. நான் கட் பண்ண பிறகு என்ன ஆகுது பாருங்க, ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு, இன்னொரு பீஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொஞ்சம் பிரிச்சு போட்டு காமிச்சிருக்கேன். இதோட ஃபோக்கல் லென்த் f', சரி f'' எடுத்துக்கோ, இதோட f'' எடுத்துக்கோ. ஏற்கனவே நம்ம f' நம்ம யூஸ் பண்ணிட்டதுனால இப்போ தனியா ஒரு பீஸ் மட்டும் பாருங்க. இதை பார்த்ததும் உங்களுக்கு எப்படி தெரியுது? பிளானோ மாதிரி தெரியல? பிளானோ கான்வெக்ஸ். அப்போ R1 வந்து +R, R2 வந்து இன்ஃபினிட்டி. வழக்கம் போல 1/f ஃபார்முலா போட்டீங்கன்னா μ-1 1/r -1/∞. என்னத்தையுமே இன்ஃபினிட்டி என்ன ஆகுது? 0. அப்போ இங்க இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? f'' வேணும்னா r/μ-1. உங்களுக்கு ஏற்கனவே என்ன படிச்சீங்க? பிளானோவுக்கு r/μ-1 தானே படிச்சீங்க. அப்போ ஹரிசாண்டலா கட் பண்ணா ஃபோக்கல் லென்த் மாறாது. வெர்டிகலா கட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன சார் ஆக போகுது? ஏற்கனவே ஃபுல்லா இருக்கும் பொழுது எவ்வளவு? r/2 × μ-1. கட் பண்ணாததுக்கு முன்னாடி. கட் பண்ண பிறகு ஒரு பீஸோடது r/μ-1. அப்போ இது மட்டும் நீங்க என்னன்னு எழுதிக்கலாம்? f'' எழுதிக்கலாம் பாருங்க. ரைட்டா? அப்ப f'' வேணும்னா 2 டைம்ஸ் ஆஃப் f. இப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு லென்ஸ் இருக்கு, இனிஷியலா இதோட ஃபோக்கல் லென்த் 20 சென்டிமீட்டர். நான் வெர்டிகலா கட் பண்றேன். வெர்டிகலா கட் பண்ண பிறகு இந்த ஒரு பீஸோட ஃபோக்கல் லென்த் மட்டும் எவ்வளவு சார்? 40 சென்டிமீட்டர். இந்த ஒரு பீஸோடது எவ்வளவுங்க சார்? 40 சென்டிமீட்டர். இதே ஹரிசாண்டலா கட் பண்ணா ஃபோக்கல் லென்த் மாறாது. வெர்டிகலா கட் பண்ணா ஃபோக்கல் லென்த் டபுள் ஆகும். காதுல விழுதாலா இருக்கும். லென்ஸை ஹரிசாண்டலா கட் பண்ணா ஃபோக்கல் லென்த் மாறாது. வெர்டிகலா கட் பண்ணா ஃபோக்கல் லென்த் டபுள் ஆகும். ஒரு பீஸோடது டபுள் ஆகும். இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சா? ஹரிசாண்டலா கட் பண்ணா எதுவுமே ஆகாது. 20னா 20 அப்படியே தான் இருக்கும். ஆனா வெர்டிகலா கட் பண்ணா ஒரு பீஸ் என்ன ஆயிடும்னா பிளானோ கான்வெக்ஸா மாறிடும். பிளானோ கான்வெக்ஸா மாறிடுச்சுன்னா அதோட ஃபோக்கல் லென்த் என்ன ஆயிடுது? டபுள் ஆயிடுது. ஏற்கனவே இருந்ததை விட டபுள் ஆகிடுது. ரைட்டா? நல்லா இருந்துச்சா? ரைட். அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ். சுற்றுலா கூட நீங்க மோனேஷ் கூட நீங்க சுற்றுலா குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சுற்றுலா பாண்டியில இருக்கீங்க? இல்ல சார், இவங்க கோயம்புத்தூர்ல தான் சார். ரைட். அடுத்தது காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ். காலங்காலமா பசங்க கஷ்டப்படுற ஒரு டாபிக் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ். ஆக்சுவலா நேற்று இந்த லெசன் முடிச்சுதான் நீங்க இன்னைக்கு படிச்சிருந்துருக்கலாம். என்னோட தப்பு தான். நேற்று நிறைய பேச முடியாத போயிடுச்சு, பெயின் ஆயிடுச்சு ரொம்ப. நேற்று ஏகப்பட்ட கிளாஸ், அப்படியே கண்டினியூஸா கிளாஸ். அதுல மைக்கு ஒர்க் பண்ணாத அமலோற்பத்துல சும்மாவே பேச வேண்டியாச்சு. காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ். காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் இதுல நிறைய சம் வரும். 2 கான்வெக்ஸ் ஒன்னா வைப்பாங்க, 2 கான்கேவ் ஒன்னா வைப்பாங்க, ஒரு கான்வெக்ஸ் ஒரு கான்கேவ் ஒன்னா வைப்பாங்க. ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. நான் உனக்கு பொறுமையா புரிய வச்சுட்டு ஒரு 4-5 சம்ம சொல்யூஷனோட அனுப்புறேன். பொறுமையா அதை உட்காந்து ட்ரை பண்ணிப்பார். அதுல அதை காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் மட்டும் இல்ல, ஒரு லென்ஸ் பக்கத்துல ஒரு மிரர் வைப்பாங்க, அதுக்கெல்லாம் ஃபோக்கல் லென்த் எஃபெக்டிவ் கண்டுபிடிக்கணும்.
கொஞ்சம் தலையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீ கவலைப்படாத, ரொம்ப அழகாக கணக்கு கொடுத்தாரு. ரைட்டா? இந்த டாபிக் மட்டும் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இது கூட கொஞ்சம் பேசுனீங்கன்னா உனக்கு இந்த சம் ஈஸியாக ஓடியாது. ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பசங்க லேசாக கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது இந்த சம்மு தான். பட் இது ஒன்றுமே இல்லைப்பா, ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்த்தலாமா? சரி, இது வந்து ஒரு ஈக்குவல் கான்வெக்ஸ், ஃபோக்கல் லென்த் எஃப். இது ஒரு இன்னொரு ஈக்குவல் கான்வெக்ஸ், இதோட ஃபோக்கல் லென்த் எஃப். இப்போ ஒரு சேஞ்சுக்கு நான் இது F1 F2 எடுத்துக்கிறேன். ரெண்டு வேற வேற லென்ஸ். நான் ஒட்டி தானே வச்சிருக்கேன். ஆப்ஜெக்ட் இங்கே வைக்கிறேன், இமேஜ் இங்கே கிடைக்குது. அப்போ இந்த லென்த் தான் ஃபோக்கல் லென்த், அதாவது ஃபோக்கஸ் எங்க ஃபோக்கஸ் ஆயிருக்கோ அதான் ஃபோக்கல் லென்த்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ என்ன வேணும்னா, ஒரு லென்ஸா இருந்தா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. 1/f = μ - 1 1/r1 - 1/r. இங்க ரெண்டு லென்ஸோட காம்பினேஷன் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த்தை கேபிட்டல் எஃப்னு எடுத்துக்கோ. காதுல வாங்கு. ஒரு ஃபோக்கல் லென்த் F1, இன்னொன்னோடது F2. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் தெரியுமா? அந்த ஆன்சர் தான் F. அந்த F என்னன்னா, பயப்படாத, 1/F1 + 1/F2 அவ்வளவுதான். அப்ப நீ தனியா 1/F1 போன கண்டுபிடிக்கணும், தனியா 1/F2 கண்டுபிடிக்கணும். 1/F1 எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1/F1 வேணும்னா μ - 1 1/r1 - 1/r2. இது 1, இது 2. கரெக்டா? அடுத்தது 1/F2 வேணும்னா அதே மாதிரி மறுபடியும் ரெண்டாவது லென்ஸுக்கு 1/r3 - 1/r4. இது 3, இது 4 அப்படின்னா 1/r3 - 1/r4. இப்போ தனியாக இங்கே 1/F1 கண்டுபிடிக்கணும், தனியாக 1/F2 கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒரு 5 மார்க் சம் மாதிரி வரும் இந்த ப்ராப்ளம். ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக உங்களுக்கு ஓடியாந்துடும். ரைட்டா? அப்போ இனிமேல் உங்ககிட்ட காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் ஃபார்முலா சொல்லடானா என்ன சொல்லுவேன்? கவனமாக கவனி, ரெண்டு லென்ஸும் ஒட்டிட்டு இருக்கு பாரு. ஒட்டிட்டு இருந்ததுன்னா 1/F1 + 1/F2, 1/F1 + 1/F2. அடுத்து உனக்கு என்ன டவுட் வரும்னா, சார் அந்த லென்ஸை கொஞ்சமா பிரிச்சு வச்சா என்ன சார் ஆகும்? இப்போ ஒரு லென்ஸ் இங்க இருக்கு, இன்னொரு லென்ஸ் இங்க இருக்கு. இந்த ரெண்டு லென்ஸையும் டி டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஃபோக்கல் லென்த் F1, ரெண்டாவது ஒன்னோட F2. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். 1/f = 1/F1 + 1/F2. டி இருக்கிறதுனால -d/F1F -d/F1F2 மறந்துடாத, -d/F1F2. நீங்க இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா பவருக்கு மாத்திக்கோங்க. அப்ப எஃபெக்டிவ் பவர் வேணும்னா 1/F1 யாரு? P1. 1/F2 யாரு? P2. D இந்த 1/F1க்கு பதிலா ஒரு P1, 1/F2க்கு பதிலா ஒரு P2. நான் தெரியாம ஈக்குவல் போட்டேன், மைனஸ். அப்ப P1 + P2 - D P1 × P2. அவங்க பவர் கொடுத்து எஃபெக்டிவ் கேட்டாலும் கண்டுபிடிக்க தெரியணும், ஃபோக்கல் லென்த் கொடுத்து எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் கேட்டாலும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிக்கல, கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ், கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel. நிறைய கெப்பாசிட்டர் கொடுத்துட்டு எஃபெக்டிவ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் இன் parallel கண்டுபிடிச்சோம்ல. அதே மாதிரி இஎம்ஐல இண்டக்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் இன் parallel கண்டுபிடிச்சோம்ல. அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ்ல தெர்மல் ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் parallel படிச்சோம்ல. அதே மாதிரி லென்ஸ் பக்கத்துல ஒட்டி வச்சோம், எஃபெக்டிவ். இங்க சீரிஸ் parallel கிடையாது. ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருந்தா டி வராது பாருங்க. ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருந்தா டி 0 கொடுத்துரு. இந்த டி என்ன ஆயிடுது? போய் சேர்ந்துருது. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக காலி ஆகிடும்ல, d/F1 F2 ஃபுல்லாக காலி ஆகிடும்ல. ரைட்டா? ஸோ இந்த பேஸில் தான் ஏகப்பட்ட சம் போட போகிறோம். அப்போது ஃபர்ஸ்ட் சம் பார்த்துருவோமா? ஒரு சம் அப்படி பார்த்துட்டு வாங்க. கேப்ல கவனிய, இது ஒரு லென்ஸு. ஆக்சுவலாக இதோட ஃபோக்கல் லென்த் ஏற்கனவே எஃப்ஆ இருக்கு. நான் அதை வெட்டிட்டேன். அப்படி வெட்டிட்டு ஒரு போர்ஷனை இப்படி வைக்கிறேன். இதோடது F1 உனக்கு நல்லா தெரியும், மாறாதுன்னு தெரியும். அதே மாதிரி இதை ஒட்டிக்கிட்டே இன்னொரு லென்ஸ் இருக்குல்ல, அதையும் வைக்கிறேன். F2 = F. இப்போ இந்த ரெண்டு லென்ஸும் ஒன்னா வச்சிருக்கேன். ஆப்ஜெக்ட் இங்க ஃப்ரண்ட்ல இருக்கு. அப்ப இதோட ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும்னு கேக்குறேன். உனக்கு புரியுதா? ஏற்கனவே ஒரு முழு லென்ஸ் அதை ஹரிசாண்டலா கட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஹரிசாண்டலா கட் பண்ணா ஃபோக்கல் லென்த் மாறாதுன்னு கத்து கொடுத்து. சரி, இந்த சம் நாங்களே ட்ரை பண்றோம். 1/f = 1/F1 + 1/F2. இங்க டி வேணுமாடா? வேணாம் சார், ஏன்னா ரெண்டு லென்ஸும் ஒட்டிட்டு இருக்கு. அதனால 1/f, அதனால 1/f, அதனால 2/f. நமக்கு வேண்டியது f தான், அதனால f/2. அப்போ ஏற்கனவே இருந்ததை விட ஃபோக்கல் லென்த் என்ன ஆயிடுது? பாதி ஆயிடுது. இதுக்கு பேர் தான் காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ்.
2 லென்ஸ பக்கத்துல ஒட்டி வச்சா ரிசல்ட் என்ன ஆகும்? இப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே கத்துக் குடுக்குறேன். ஏற்கனவே ஒரு லென்ஸ ஹாரிசான்டலா கட் பண்ணதுனால ஃபோக்கல் லென்த் மாறாதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 2 பீஸையும் பக்கத்துல வச்சு என்ன ஆகுதுன்னு கேட்டிருக்கேன். f/2 ரைட்டா? இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டு இங்க வாங்களேன். இது இன்னும் சூப்பரா இருக்கு பாருங்க. இது ஒரு லென்ஸு. இதோட ஃபோக்கல் லென்த் ஆல்ரெடி f. இத நான் என்ன பண்றேன்னா, ஹாரிசான்டலா கட் பண்ணியிருக்கேன். சாரி வெர்டிகலா கட் பண்ணியிருக்கேன். வெர்டிகலா கட் பண்ணேன். இதான் ஒரு பீஸ். இது இன்னொரு பீஸ். ரைட்டா? நான் 2 பீஸையும் பக்கத்துல இப்படி வைக்கலாம். இல்ல இப்படி வச்சுக்கலாம். இல்ல இப்படி வச்சுக்கலாம். நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ. காம்பினேஷன் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா உனக்கு நல்லா தெரியும். இதோட ஃபோக்கல் லென்த் மட்டும் 2fன்னு கத்துக் குடுத்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்ப இதோடதும் 2f. எது எடுத்தாலும் 2f தான். இப்ப இந்த மாதிரி காம்பினேஷன்ல வச்சா எஃபெக்டிவ் என்ன சார் ஆகும்? வழக்கம் போல ஃபார்முலா 1/f = 1/f1 + 1/f. அதனால 1/2f + 1/2f 2/2f ஃபோக்கல் லென்த் மாறாது. உங்களுக்கு புரியுதா? வெர்டிகலா வெட்டிட்டு அத சேர்த்து வச்சாலே அது முழு லென்ஸா மாறிடும். ஃபோக்கல் லென்த் மாறவே மாறாது. ஒரு ஹாரிசான்டலா வெட்டினீங்கன்னா தான் பிரச்சனை. ஹாரிசான்டலா வெட்டினீங்கன்னா அப்ப ஃபோக்கல் லென்த் மாறாது. அரேஞ்ச் பண்றப்ப ஃபோக்கல் லென்த் பாதி ஆயிடுதுன்னு சொன்னேன். வெர்டிகலா கட் பண்ணும்பொழுது ஃபோக்கல் லென்த் 2 டைம்ஸ் அதிகமாயிடுது. ஆனா அது காம்பினேஷன் போடும்போது என்ன ஆகுது பாருங்களேன். உன் விருப்பம் நீ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் மாத்தி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு டவுட் உனக்கு வரும். சார் மேல இந்த மாதிரி வச்சீங்கல்ல. ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். அப்படி சிஸ்டம் ஹேங் ஆகி நிக்குது ஏன்னு தெரியல. ஒரே நிமிஷம் பா. நீங்க சவுண்ட் செக் பண்ணிக்கோ. கேக்குதுல உங்களுக்கு? சஞ்சய், மோனிஷ். சார் ரைட் பா. ஒரே நிமிஷம். அது என்னன்னு தெரியல. அப்படியே ஸ்க்ரீன் நிக்குது. அப்படியே நிக்குது. சரி பா, நான் மறுபடியும் இன்னொரு போட்டு காட்டுறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹரிசான்டலா கட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணேன். இப்படி அரேஞ்ச் பண்ணேன். இப்படி அரேஞ்ச் பண்ணேன். இதோட ஃபோக்கல் லென்த்தோட எஃபெக்டிவ் கேட்டிங்கன்னா f/2ன்னு சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும். சார் ஒன்னு இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன சார் ஆகும்? நான் சொல்லவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோடது f தான். ரெண்டாவது ஒன்னோட தலைகீழ இருக்கிறதுனால -fன்னு கொடுக்கணும். அப்போ 1/F = 1/f1. f1க்கு பதிலா f பிளஸ் f2க்கு பதிலா -f. அப்போ 1/f = 0. அப்ப f = anything by 0 infinity. எங்கேயுமே ஃபோக்கஸ் ஆகாது. அப்படியே லைன் நேரா போயிட்டே இருக்கும். எங்கேயுமே ஃபோக்கஸ் ஆகாது. லைட் ரே அது மாட்டும் போயிட்டு இருக்குமே தவிர ஃபோக்கஸ் பாயிண்டே உங்களுக்கு கிடைக்காது. ரைட்டா? ஸோ மொத்தம் 3 டயக்ராம் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒன்று, இது ஒன்று. இந்த மாதிரி வெர்டிக்கலா சேர்த்து வச்சீங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த் என்ன ஆகாது? சேமா இருக்கும், மாறாது. ஏன்னா இதோடது ஒரு 2f, இதோடது ஒரு 2f. 1/2f + 1/2f 2/2f 2 போயிடும். அப்ப f = fன்னு மாறிடும். இதுக்கு பேரு காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ். ரைட்டா? இதுல அடுத்தடுத்த ஐடியா இப்ப கத்துக்க போறீங்க. சார் 2 கான்வெக்ஸ் இருந்தா என்ன சார் ஆகும்? 2 கான்கேவ் சேர்ந்தா என்ன ஆகும்?
ரொம்ப கவனமா கவனிங்க. காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் இந்த மாதிரி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறேன். இதோட ஃபோக்கல் லென்த் f1. பக்கத்துல இந்த மாதிரி இன்னொரு கான்வெக்ஸ் எடுத்துக்கிறேன். அதோட ஃபோக்கல் லென்த் f2. இது ரெண்டுத்துக்கு நடுவுல நான் என்ன பண்றேன்னா ஒரு வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறேன். ரைட்டா? நல்ல ஞாபகம் இருக்கு. 2021 இந்த சம். 2 கான்வெக்ஸுக்கு நடுவுல தண்ணி ஊத்திடுறாங்க. அப்ப தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த போர்ஷன் ஒரு லென்ஸ் ஆக்ட் ஆகுது. நடுவுல இருக்குல்ல இந்த போர்ஷன் ஒரு லென்ஸ் ஆக்ட் ஆகுது. இது வந்து f3. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு கான்வெக்ஸ், ரெண்டாவது ஒன்னும் கான்வெக்ஸ், நடுவுல இருக்கிற போர்ஷன்ல லிக்விட் ஃபில் பண்ணிருக்காங்கல்ல கான்கேவ். இப்ப இதோட எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா போடுவீங்க? 1/f = 1/f1 + 1/f2 + 1/f3 இப்படி போடுவீங்களா? இப்ப என்ன சிக்கல்னா தனித்தனியா R1 R2 கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் லென்ஸோட R2 தான் இந்த ரெண்டாவது கான்கேவ் இருக்குல்ல அதோட R1 மாறிடும். உங்களுக்கு புரியலையா? இதான் ஃபர்ஸ்ட் லென்ஸ், இதான் ரெண்டாவது லென்ஸ், இதான் மூணாவது லென்ஸ் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாமா? இப்போ என்ன பண்ற இது f3 எடுத்துக்கோ, நடுவில் இருக்கிறது f2 எடுத்துக்கோ, அப்பதான் குழப்பம் இல்லாத உங்களுக்கு புரியும். வர்ஸ்ல எடுத்துக்கோங்க 1 2 3 எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன்னோடது இந்த இங்க இருந்து ஆரம்பிங்க R1. அப்ப இந்த இடம் R2 கரெக்டா? இந்த இடம் R3, இந்த இடம் R4. இப்போ என்ன பண்ணணும்னா 1/f1 மட்டும் கண்டுபிடிங்களேன். ஃபார்முலா சொல்லுங்க சார். μ - 1 1 ஃபர்ஸ்ட் ஒன்னு R1 -1/R2. எல்லா சைனும் ரொம்ப முக்கியம். இங்க R1 வழக்கம் போல பாசிட்டிவ் வேல்யூ, R2 வழக்கம் போல நெகட்டிவ் வேல்யூ. இங்க இருந்து நீங்க என்ன பண்றீங்க? 1/f1 கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ 1/f2 நடுவுல அந்த வாட்டர் சர்ஃபேஸ் இருக்குல்ல அதை கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு லைட் எங்க இருந்து போகுது? இது ஏர், இது கிளாஸ். அப்ப இங்க என்ன எழுதணும்? கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர்னு எழுதணும். செகண்ட் ஒன்னுக்கு லைட் கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கு போகுது. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ். கரெக்டா? நடுவுல தான் வாட்டர் இருக்கு. லைட் எங்க இருந்து போகணும்? கிளாஸ்ல இருந்து தானே போக முடியும். அப்ப -1 1/R1. இங்க R1 இந்த செகண்ட் லென்ஸ் இருக்குல்ல, செகண்ட் லென்ஸ் அதோட ஃபர்ஸ்ட் யாரு? R. அப்போ 1/R2 -1/R3. கவனமா கவனி. இந்த R2 எழுதும்போது நெகட்டிவ் போடணும். இந்த R2க்கு நெகட்டிவ் வரணும். ஏன் நெகட்டிவ் வருது? நடுவுல இருக்கிறது யாரு? கான்கேவ். R2 நெகட்டிவ். R3க்கு என்ன வரணும்? பாசிட்டிவ் வரணும். மறுபடியும் 1/f3 கண்டுபிடிங்க. 1/f3 லைட் வாட்டர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது. மூணாவது. அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் -1. இப்போ R3 1/R3. R3 வந்து வழக்கம் போல பாசிட்டிவ் வேல்யூ, என்ன ரைட்ல இருக்கு. R4 1/R4 நெகட்டிவ் வேல்யூ. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 1/f1 தனியாக கண்டுபிடிக்கணும், 1/f2 தனியாக கண்டுபிடிக்கணும், 1/f3 தனியாக கண்டுபிடிக்கணும். அதை எடுத்து போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படிதான் ஆன்சர் பண்ணணும். இதுக்கு பேர் தான் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ். இது நீ ட்ரெயின்டா இருந்தா மட்டும்தான் ஃபாஸ்டா செய்ய முடியும். இல்லைன்னா ஒரு 5 மார்க் மாதிரி டெரைவ் பண்ணிட்டு இருக்கும். ரைட்டா? ஒரு சின்ன சம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? நான் பொறுமையாக இன்னொரு டைம் கூட கற்றுக் கொடுக்குறேன். கவனமாக கற்றுக்கிட்டே வாங்க. முதல்ல ஒரு கான்வெக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கான்வெக்ஸ் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கான்வெக்ஸ் எடுத்துக்கோங்க. 2 கான்வெக்ஸ்க்கு நடுவில் வாட்டர் ஃபில் பண்ணிடுறாங்க. அதனால இட் ஆக்ட் ஆஸ் அ கான்கேவ். ரைட்டா? வழக்கம் போல இது 1, இது 2, இது 3ன்னு தெளிவாக எடுத்துக்கிட்டேன். இந்த இடம் R1 10 சென்டிமீட்டர். இந்த இடம் R2 அதே 10 சென்டிமீட்டர். R3 15 சென்டிமீட்டர். R4 மறுபடியும் ஒரு 10 சென்டிமீட்டர். நம்ம விருப்பம் தான். இந்த இடம் ஏர், இந்த இடம் கிளாஸ், இந்த இடம் வாட்டர், இந்த இடம் கிளாஸ். அப்போ 1/f1க்கு நீங்க சால்வ் கூட அப்புறமா பண்ணீங்க. டேட்டா மட்டும் சொல்றீங்களா? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். அப்ப 3/2 -1 ஒத்துக்கிறீங்களா? 1/R1 1/10.
1 பை இது 15 எடுத்துக்கிறேன். என்ன 0 ஆயிடும். 1/10 மைனஸ் 1/10 0 ஆயிடும். அப்படிலாம் வரக்கூடாது. ரெண்டும் சேமா இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடம் 1/15 எடுத்துக்கிறேன். 1/15 ஓ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்துடும். பரவாயில்ல 1/10 1/10 மைனஸ் இங்க ஒரு மைனஸ் 10 கொடுக்கணும். ஏன்னா R2 வந்து லெஃப்ட்ல இருக்கு -10. அப்ப 1/10 இதை சால்வ் பண்ணி இங்க இருந்து நீங்க என்ன பண்ணணும்? 1/f1 கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1/2 இது 2/10 அடிச்சீங்கன்னா 1/10. அப்போ 1/f1 மாதிரியே வச்சுக்கோங்க 1/10. 1/f2க்கு டேட்டா சொல்லுங்க. எங்க இருந்து எங்க போகுது? கிளாஸ் டு வாட்டர். கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கு போகுது. refractive index of water with respect to glass என்ன சொல்லி கொடுத்தேன்? 4/3/3/2 8/9 -1 1/10. இந்த R2 தான் கான்கேவோட ஃபர்ஸ்ட் ஒன். 1/10 ஒரு மைனஸ், ரைட்டா? இந்த பக்கம் -1/15. சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர் வரப்போகுது. சால்வ் பண்ணுங்க. 8/9 அப்போ -1/9 -1/9 -15 -10 -25/150 கரெக்டா? 25 இது 6 டைம் மைனஸ் மைனஸ் போயிடுச்சு. அப்போ 1/54 ரைட்டா? இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது 1/f2 கண்டுபிடிச்சிருக்கீங்க. 1/f1 தெரியும், 1/f2 தெரியும். 1/f3 பாருங்களேன். 1/f3 லைட் எங்க இருந்து எங்க போய் செக் பண்ணிக்கோ. வாட்டர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது அப்படின்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் அப்படின்னா இங்க 9/8 -1 1/R1. R1 என்ன? 15. R2 எவ்வளோ? அந்த லென்ஸோட R1 1/15. ஃபார்முலால ஒரு மைனஸ் 10 பாரு லெஃப்ட்ல போகணும். இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் பிளஸ் 1/10. அப்போ இது 1/8. 9 - 8 1/8. இங்க வழக்கம் போல 25/150 வழக்கம் போல 6 48 1/48. இப்போ தனித்தனியா 1/f1 1/f2 1/f3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 1/10 1/54 1/48. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னா 1/f = 1/f1 + 1/f2 + 1/f3 1/10 1/54 1/48 சால்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதை ஒரு 10 சம்மாவது உட்காந்து ட்ரை பண்ணீங்கன்னா தான் ஃபாஸ்டா உங்களால சால்வ் பண்ண முடியும். தவிர்க்க முடியாத ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ். இப்போ 2 லென்ஸ் பக்கத்துல பக்கத்துல இருந்தா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. 1/f1 + 1/f2 போட்டு போயிட்டே இருக்கும். நடுவில் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? கிளிசரினை விட்டுருவாங்க. வாட்டருக்கு பதிலாக அந்த நடுவில் அந்த கேப் இருக்குல்ல, கிளிசரின் வச்சிருவாங்க. கிளிசரினோட ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கொடுத்துருவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், லைட் எங்க இருந்து எங்க போகுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லென்ஸ் ஏர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது. ரெண்டாவது கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கு போகுது. மூணாவது வாட்டர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது. இப்போ தனித்தனியா 1/f1 1/f2 1/f3 கண்டுபிடிக்கணும். சைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் கான்வெக்ஸா இருந்தா R2 நெகட்டிவ், ரெண்டாவது ஒன்னு கான்கேவ் அப்ப R2 நெகட்டிவ், R3 பாசிட்டிவ். நான் அங்க இருக்கிறது மாதிரியே சொல்றேன். மூணாவது R3 பாசிட்டிவ் R4 நெகட்டிவ். சைன் ரொம்ப முக்கியம், ரைட்டா? இதே மாதிரி இன்னொரு காம்பினேஷன் கொடுப்பாங்க. எப்படி சார் கொடுப்பாங்க? இங்க பாருங்களேன். இது என்னப்பா லென்ஸ்? சார் இந்த லென்ஸ் வந்து ஒரு கான்கேவ். இது என்னடா லென்ஸ்? இது ஒரு கான்கேவ். சும்மா இல்லாம நடுவில் என்ன பண்ணிடுவாங்க? வாட்டரை ஃபில் பண்ணிடுவாங்க, கிளிசரினை ஃபில் பண்ணிடுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு கான்கேவ். இங்க இருந்து f1 கண்டுபிடிக்குவாங்க, இங்க f2 கண்டுபிடிக்கணும், இங்க f3 கண்டுபிடிக்கும். இது R1, இந்த இடம் R2, இந்த இடம் R3 R4. இந்த மாதிரி 3 லென்ஸ் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா 4 ரேடியஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னோட செகண்ட் ரேடியஸ் தான் செகண்ட் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன்னோட செகண்ட் தான் தேர்ட் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த R2 R3 2 டைம் யூஸ் ஆகும். அப்போ இதுக்கு என்ன சார் பண்றது? வழக்கம் போல 1/f1 1/f1 = μ - 1. இந்த R1 போடும்போது நெகட்டிவ் போடணும். ஏன்னா கான்கேவ் -1/R1 இங்க -1/R2 சால்வ் பண்ண ஒரு ஆன்சர். அப்படியே 1/f2 அதுல இருக்கிற மாதிரி எழுதுங்க. சொல்ல மறந்துட்டேன். கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் யாரு? இது யாரு? இந்த இடம் கிளாஸ்.
ரெண்டாவது கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கு போகுது. ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ் -1. செகண்ட் அந்த வாட்டர் இருக்குல்ல அதோட ஃபர்ஸ்ட் ரேடியஸ் என்ன R2 1/R2 பிளஸ்ஸா மைனஸா பிளஸ் ஏன்னா கான்வெக்ஸ் ரைட் சைடு போகும் R2 ரைட் சைடுல இருக்கு R3 தான் அப்படி லெஃப்ட்ல வரும் அப்ப -1/R3 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 1/F2 கிடைச்சிடும் அங்க இருந்து 1/F3 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் இந்த இடம் கிளாஸ் இந்த இடம் வாட்டர் அப்ப கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் -1 1/R3 R3க்கு மைனஸ் போடணும் R3 எங்க இருக்கு பாருங்க இந்த தேர்ட் ஒன்னோட இந்த டயக்ராம் பாரு இந்த தேர்ட் ஒன்னோட டயக்ராம் R3 லெஃப்ட்ல போகுது R4 பாரு -1/R4 டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண ஆன்சர் முடிஞ்சிடும் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி வேணாலும் கேட்கலாம் 2 கான்வெக்ஸுக்கு நடுவில் தண்ணி ஊற்றிக்கலாம் கான்கேவ் ஆகிடும் 2 கான்கேவுக்கு நடுவில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா கான்வெக்ஸாக ஆகிடும் இங்கே 2 கான்கேவ் ஒரு கான்வெக்ஸ் போன கேஸில் 2 கான்வெக்ஸ் ஒரு கான்கேவ் இதுதான் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் கான்செப்ட் தனித்தனியாக 1/F1 1/F2 1/F3 கண்டுபிடிச்சிட்டு வழக்கம் போல 1/F1 + 1/F2 1/F3 விட எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும் எஃப் கண்டுபிடிக்கணும் கேபிட்டல் எஃப் கண்டுபிடிக்கணும் ரைட்டாப்பா எனக்கு பதில் சொல்லுங்க இந்த டாபிக் மட்டும் எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் உனக்கு நல்லா புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுது இல்லைன்னா எங்க புரியலன்னு சொல்லு இப்போ எல்லாருக்குமே கிளியர் ஆகுது அப்படின்னு திப்பமா வந்தீங்க சார் நான் ஆக்சுவலி இப்பதான் சார் ஜாயின் பண்ணேன் டக்குனு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்கு சார் சரிப்பா இது மட்டும் ஒரு டைம் ரெக்கார்டர் பார்த்துக்கலான்னு ஓகே சார் மற்றவங்க சுற்றுலா இந்த காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் கிளியரா உனக்கு சஞ்சய் தேன்மொழி ராஜஸ்ரீ பதில் சொல்லு எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் பிரதீக்ஷா மோனிஷ் ஜெயஸ்ரீகா எஸ் சார் அஃப்ரீன் இதில் சம் போட்டுருவீங்களா எஸ் சார் சார் லைக் சைன் கன்வென்ஷன் மட்டும் கொஞ்சம் சைன் கன்வென்ஷன் மட்டும் ரைட் ஒரே நிமிஷம் இப்போ சைன் கன்வென்ஷன் திருப்பி ஒரு டைம் பார்த்துக்குங்க நம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த சம்மெல்லாம் சில பேரால் தான் சால்வ் பண்ண முடியும் அது நம்ம சால்வ் பண்ணுவோம் சூப்பர் முடியாதுன்னு சொல்லலை யாரும் இதுக்காக உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது மோனிஷ் மைக் ஆன் பண்ணி வச்சுக்கோ பதில் சொல்லுறது தான் ஈஸியாக மற்றவங்களுக்கு காலை கேளுங்க இதில் எத்தனை லென்ஸ் இருக்கு முதல்ல சொல்லு 2 லென்ஸ் அப்புறம் கான்கேவ் இருக்கு சார் 3 லென்ஸ் 3 லென்ஸ் இருக்கு அது தண்ணி ஊற்றி வச்சிருந்தாங்கன்னா இட் ஆக்ட் ஆஸ் அ கான்கேவ் அது லென்ஸ் தான் நீ சொல்லணும் கரெக்டா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரைட்டு நான் பார்த்துட்டேன் இது R1 இது R முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸ் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் லென்ஸ்க்கு மட்டும் ஃபார்முலா எழுதி பார்க்கும் 1/F1 சொல்லு பார்க்கும் மியூ -1 அந்த ஃபார்முலா மியூ வித் மியூ -1 அது ரெஸ்பெக்டிவ் எப்படி A சொல்றது -1 எஸ் சார் அடுத்தது 1/R1 1/R2 சொல்லு பார்க்கும் 1/R1 -1/R -1/R2ன்றது ஃபார்முலா இந்த R2க்கு என்ன பண்ணணும் R2 எந்த பக்கம் பாக்குது R2 + அது ஓகேப்பா ஃபார்முலால ஒரு மைனஸ் இந்த R2க்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்கல்ல அந்த நம்பரை நீ என்ன எடுத்துக்கணும் பிளஸ்ல எடுப்பியா மைனஸ்ல எடுப்பியான்னு கேக்குறேன் ப்ளஸ் அதான் சார் ப்ளஸ் டேய் ஃபார்முலால ஒரு மைனஸ் இந்த R2 இருக்குல்லடா இப்போ இந்த R1 வந்து 15 R2 வந்து 10 இந்த 10 சென்டிமீட்டரை எப்படி எடுப்பா பிளஸ்ல எடுக்கணுமா மைனஸ்ல லேட்டா இதாச்சு அதான் கேக்குறேன் சார் அதுதான் சொல்றேன் அப்ப ட்ரை பண்ணுன்னு சொல்றேன் இப்போ R1 இந்த இது இந்த பக்கம் பாக்குதா அப்ப R1 பாசிட்டிவா பாருங்க இது ரெண்டாவது R2 இந்த பக்கம் பாக்குதா அப்ப நீ எப்படி எடுக்கணும் மோனிஷ் கிளியரா லெஃப்ட்ல மைனஸ் சார் இல்ல உனக்கு இன்னும் சரியா புரியல மைனஸ் ஓகே இல்ல ஒரே நிமிஷம் இது மட்டும் தனியா சொல்றா இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் செகண்ட் சர்ஃபேஸ் அப்போ R1 ஓட சைன் என்ன R2 ஓட சைன் என்ன இந்த டயகிராம்ல R1 R2 சொல்லு R1 பாசிட்டிவா நெகட்டிவா R2 பாசிட்டிவா நெகட்டிவா லெஃப்ட்ல இருக்கறனால இப்ப கிராஃப் போடும்போது ரைட்ல பிளஸ் ஐ லெஃப்ட்ல மைனஸ் ஐ போடல இங்க பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இங்க மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டோம்ல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ
இப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல ரைட் சைடு போகுது, R1 பாசிட்டிவ். ரெண்டாவது R2 லெஃப்ட் சைடு போகுது, அப்ப R2 நெகட்டிவ். புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட். அப்படியே நீயே சொல்லு. இந்த செகண்ட் லென்ஸ் இருக்குல்ல, செகண்ட் லென்ஸ் கான்கேவ். உன் கண்ணுக்கு தெரியுதா? இது R2, இந்த இடம் R3, இந்த இடம் R4. செகண்ட் லென்ஸுக்கு நீ R2வையும் R3யும் பயன்படுத்து. அப்போ கவனமா சொல்லு. இங்க ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் என்ன எழுதணும்? கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கு போகுது. இப்போ கரெக்டா சொல்லு. ட்ரை பண்ணு, தப்பா இருந்தா பரவாயில்ல, நான் திருத்துறேன். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ மியூ. லைட் எங்க இருந்து எங்க போகுது? கிளாஸ் டு வாட்டர். கிளாஸ் டு வாட்டர். கிளாஸ் அப்படியே வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். டேய், கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கு போகிறதுனால சார். வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ் எங்க போகுதோ அதான் மேல இருக்கணும், எங்க இருந்து போகுதோ அது கீழே இருக்கணும். ரைட்டா? மைனஸ் ஒன்னு. ஓகே சார். அப்போ 1/R2 சொல்லு பாக்கும். இந்த R2க்கு பிளஸ் சைனா மைனஸ் சைனா? கான்கேவ் இப்படி இருக்கு. இந்த இடம் R2, இந்த இடம் R3. அப்ப R2 இந்த பக்கம் பாக்குது, R3 இந்த பக்கம் பாக்குது. இப்ப சொல்லு, R2க்கு என்ன செய்யணும்? நெகட்டிவ் சார். நெகட்டிவ். ஃபார்முலால ஒரு மைனஸ். R3க்கு ரைட்ல போகுது, வழக்கம் போல பிளஸ். கரெக்ட் தானே? எஸ் சார். தேர்ட் சொல்லு. R3 R4 யூஸ் பண்ணணும். லைட் எங்க இருந்து எங்க போகுது? லைட் எங்க இருந்து எங்க போகுது? வாட்டர் டு கிளாஸ். எப்படி எழுதணும்? எங்க போகுதோ மியூ ஆஃப் கிளாஸ் டு வாட்டர். வாட்டர் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ். டேய், மறுபடியும் குழப்பிக்கிறேன். கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். லைட் எங்க போகுது? Okay. கிளாஸுக்கு போகுது. ஃப்ரம் எங்க இருந்து போகுது? வாட்டர்ல இருந்து போகுது. அப்போ எங்க போய் சேருதோ அந்த இடம் தான் மேல இருக்கணும், எங்கிருந்து போகுதோ அதான் கீழே இருக்கணும். ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். இதுல R3யோட சைன் என்ன? R3யோட சைன் என்ன? நெகட்டிவ் சார். ஏய், தேர்ட் லென்ஸ் கான்வெக்ஸ். R3 பாசிட்டிவ், R4 நெகட்டிவ். அவ்வளவுதான். கிளியர் ஆயிடுச்சு உனக்கு? இப்போ கிளியர் சார். ரைட். இப்போ மற்ற எல்லாருக்குமே சைன் ஓகே தானே? சைன் கன்வென்ஷன் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி இருந்ததுன்னா, இப்போ இதுல 2 கான்கேவ் இருக்கு. ஒரு கான்கேவ், இது ரெண்டாவது கான்கேவ். இந்த 2 கான்கேவுக்கு நடுவுல லிக்விட் ஃபில் பண்ணோம் அப்படின்னா இது கான்வெக்ஸா மாறிடும். இப்போ நானே சொல்றேன், R1 நெகட்டிவ், R2 பாசிட்டிவ், R3 நெகட்டிவ், R4 பாசிட்டிவ். ஏன்னா R1 லெஃப்ட்ல இருக்கு, R2 ரைட்ல இருக்கு, R3 லெஃப்ட்ல இருக்கு, R4 ரைட்ல இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் எழுதும் பொழுது ஏர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது, கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். ரெண்டாவது ஒன்று கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கு போகுது, வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ். மூணாவது வாட்டர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது, கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். இவ்வளவுதான். இந்த சின்ன சின்ன ஐடியா தெரிஞ்சா ஈஸியாக எழுதிக்கடா சில. ரைட். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒரு சம்மா நீங்களா உட்காந்து ட்ரை பண்ணாதான் இந்த கான்செப்ட்டுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன் ரே ஆப்டிக்ஸ் எப்போ பார்த்தாலும் பசங்க பயப்படுறாங்கன்னா இந்த மாதிரி விஷயம். பட் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சூப்பராக சால்வ் பண்ற பசங்களாம் இருக்காங்க. லாஸ்ட் இயர் பசங்களாம் ரொம்ப நல்லா சால்வ் பண்ணாங்க. ஸோ அவங்கள விட நீ சூப்பராக சால்வ் பண்ண முடியும். காரணம் ஒரு 4-5 சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க போதும். நிறைய வேண்டாம், ஒரு 4 சொல்ல. சார் இதுவே வந்து 2 கான்வெக்ஸ் நடுவுல ஒரு கான்கேவ் வந்தா எப்படி சார் இருக்கும்? சைன் கன்வென்ஷன் மட்டும். 2 கான்வெக்ஸ் ஃபர்ஸ்ட் அது ஒன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? 2 கான்வெக்ஸ், ஒரு கான்வெக்ஸ், இது ரெண்டாவது கான்வெக்ஸ், நடுவில் இருக்கிறது கான்கேவ் தானே? இப்போ அப்படி தானே பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, பாசிட்டிவா, R1 பாசிட்டிவா, இது R1, இந்த இடம் R2வா, அப்போ R2 நெகட்டிவா பாருங்க, R3 இந்த இடம் R3, R3 ரைட்ல இருக்கு, R3 பாசிட்டிவ், R4 நெகட்டிவ். கரெக்ட் தானடா? கத்துக்கிட்டியா? ஓகே சார். ரைட். இப்போ எப்படி வேணாலும் கம்பைன் பண்ணுவாங்க, அதனால கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2 கான்வெக்ஸ் நடுவில் ஒரு கான்கேவ், 2 கான்கேவ் நடுவில் ஒரு கான்வெக்ஸ். பட் 3 லென்ஸை தாண்டி போகாது. இவ்வளோதான் மாடல் இதில்.
அதனால ஒரு 2, 3 சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸியா கத்துக்கலாம். ரைட் பா. ஸோ ரொம்ப நேரமா நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம். அடுத்த கான்செப்ட் போயிடலாம். காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் 1/f1 + 1/f2 + 1/f3. தனித்தனியா 1/f1, 1/f2, 1/f3 கண்டுபிடிக்கிற அந்த டெக்னிக்கை கத்துக்கணும். அடுத்தது இந்த சம் பாருங்களேன். இது ஒரு ஃபுல் லென்ஸ் மேட் அப் ஆஃப் 2 மெட்டீரியல்ஸ். இதோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் μ1, இதோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் μ2, இதோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் அதே μ1, இதோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் μ2. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லென்ஸ் 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸால மேட் பண்ணியிருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கிளாஸா இருக்கலாம், ரெண்டாவது ஒன் கிளிசரினா இருக்கலாம், வாட்டரா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கு. இப்போ எத்தனை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, நம்பர் ஆஃப் இமேஜஸ் எத்தனை கிடைக்கும். இப்போ நீ ஒண்ணுமே பண்ணல, ஒரே ஒரு லென்ஸ், அப்போ ஒரே ஒரு இமேஜ் தான் கிடைக்கும். இந்த மாதிரி வேற வேற மெட்டீரியல் இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் இமேஜஸ் இங்க எத்தனை மெட்டீரியல் இருக்குன்னு பாருங்க. 1, 2. அப்ப 2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு. அப்ப 2 ஃபோக்கல் லென்த் கிடைக்கும். அப்ப 2 இமேஜ் கிடைக்கும். சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்பர் ஆஃப் இமேஜஸ் 2. எப்படிடா? இட் மேட் அப் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். நம்பர் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் 2. ஸோ ஒன்லி 2 இமேஜஸ். ரைட்டா? ரைட். இப்போ நான் ஒரு கொஸ்டின் சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி நீங்க ஒரு கொஸ்டின் எனக்கு பதில் சொல்லணும். இது ஒரு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ், இது ஒரு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ், இது ஒரு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ், அதே கலர், இந்த கலர் ஒன்று தான். இது ஒரு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ். அடுத்தது இது ஒரு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ். இந்த இடம் μ1, இந்த இடம் μ2, இந்த இடம் μ3, இந்த இடம் μ1, இந்த இடம் μ2. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இமேஜஸ் உங்ககிட்ட கேட்குறேன். நம்பர் ஆஃப் இமேஜஸ் எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3. 3. 5 இருக்கக்கூடாதாம்மா? கூடாது சார். ஏன் கூடாது? சார் மெட்டீரியல் 3 டிஃபரெண்ட் மெட்டீரியல் வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டீசஸ் 3. எத்தனை டைம் μ1 திருப்பி வரட்டும், எத்தனை டைம் μ2 திருப்பி வரட்டும், உனக்கு குழப்பிக்காத. உனக்கு குழப்பறதுக்குன்னே அவங்க 7, 8 கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ இதை பார்த்ததும் நம்ம 5 தெரியாம தப்பு பண்ணிட்டோம்னா ரொம்ப போயிடும். எத்தனை மெட்டீரியல் இருக்குன்னு பாருங்க, அத்தனை இமேஜ் கிடைக்கும். சார் 3 மெட்டீரியல் தான் சார் இருக்கு, 3 இமேஜ் கிடைக்கும். ரைட்டா? ஸோ அப்படியே இந்த கொஸ்டின் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ இது ஒரு லென்ஸ், இந்த போர்ஷன் மட்டும் ஒரு மெட்டீரியல், இந்த போர்ஷன் மட்டும் ஒரு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வேற ஒரு மெட்டீரியல். இந்த போர்ஷன் வேற ஒரு மெட்டீரியல், இந்த போர்ஷன் வேற ஒரு மெட்டீரியல். அப்போ இதோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் μ1, இதோடது μ2, இதோடது μ3. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இமேஜஸ். சொல்லுங்க. சேம் 3 சார். 3யா? சரி, நீங்க தான் சொல்லணும். 3னா 3 சொல்லணும். 3யான்னு என்ன கொஸ்டின் கேட்கலாமா? எத்தனை பேர் ட்ரை பண்ணுங்க. 3. ஒரு பதில் 3ன்னு வந்திருக்கு. வேற 1 நினைக்கிற. ஏன் நினைக்கிற? அதை பாஸ் பண்ணி போகும்போது அப்படியே ரிஃப்ராக்ட் ஆகி கடைசியில ஒரு இமேஜ் தான் சார் ஃபார்ம் ஆகும். ரைட் ப்ரோ, ரொம்ப நல்லா சொன்னேன். நம்பர் ஆஃப் இமேஜஸ் 1. நம்பர் ஆஃப் இமேஜஸ் 1. இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க ஹரிசான்லா மேட் பண்ணியிருக்கும் பொழுது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா ஒவ்வொரு இமேஜ் கிடைக்கும். இது எத்தனை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்தாலும் எல்லாமே சேர்ந்து காம்பினேஷன்ல ஒரே ஒரு லென்ஸ் ஆக்ட் ஆகி ஒரே ஒரு இமேஜை மட்டும்தான் கொடுக்கும். அப்ப நம்பர் ஆஃப் இமேஜஸ் 1ன்றத புரிஞ்சுக்கணும். 3 கிடையாது. வெர்டிக்கலா என்ன நீ பண்ணாலும் நம்பர் ஆஃப் இமேஜஸ் 1 தான். நீ 1000 மெட்டீரியலால அந்த லென்ஸை பண்ணா கூட ஒரே ஒரு இமேஜ் தான் கிடைக்கும். ஆனா ஹரிசான்லா எத்தனை வைக்கிறீங்களோ, 3 வச்சீங்கன்னா 3 இமேஜ், 4 வச்சீங்கன்னா 4 இமேஜ், 2 வச்சீங்கன்னா 2 இமேஜ். ஆனா இங்க வெர்டிக்கல்ல எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனை மெட்டீரியலால வேணாலும் மேட் பண்ணிக்கோங்க,
நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஒன்று மட்டும்தான் கிடைக்கும். ரைட்டா? அதனால குழப்பிக்காத. அதனால தான் 2 கான்செப்டையும் தனித்தனியாக சொல்லி கொடுத்தேன். ஹரிசாண்டலாக இருந்தால் நம்பர் ஆஃப் இமேஜஸ் எத்தனை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கோ அத்தனை. வெர்டிகலாக இருந்ததுன்னா எத்தனை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்தாலும் ஒன்று மட்டும்தான். நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஒன்று, மறந்துடாது. ரைட்டா? ஸோ இங்கேருந்து மறுபடியுமே நம்ம நியூட்டன் ஃபார்முலாக்கு போக போகிறோம். ஏற்கனவே மிரரில் ஒரு டைம் நீங்கள் நியூட்டன் ஃபார்முலா கற்றுக்கிட்டீங்க. ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு நினைக்கிறேன். கவனமாக கவனிங்க. மிரர் ஒரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். இது வந்து ஒரு கான்கேவ் மிரர். ஏன்னா இன்சைடில் ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இருக்கும். கான்கேவ் மிரர். பிரின்சிபல் ஆக்சிஸ், இந்த இடம் ஆப்ஜெக்ட், இந்த இடம் அட் ஃபோக்கஸ். ஃபோக்கஸுக்கும் போலுக்குமான தூரம் எஃப். இங்கே இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ்ல இருந்து ஆப்ஜெக்டோட தூரம் x1, ஃபோக்கஸ்ல இருந்து இமேஜோட தூரம் x2, ஆப்ஜெக்ட்ல இருந்து போலோடது u, இமேஜ்ல இருந்து போலோடது v. அப்ப ஏற்கனவே லாஸ்ட் டைம் சொல்லி கொடுத்தேன். u ஈக்குவல் டு மைனஸ் எஃப் பிளஸ் x1 கத்து கொடுத்தேன். v ஈக்குவல் டு மைனஸ் எஃப் பிளஸ் x2 கத்து கொடுத்தேன். ஸோ மிரர் ஃபார்முலா 1/f ஈக்குவல் டு 1/u பிளஸ் 1/v. மிரர் ஃபார்முலா மேக்ஸிமம் பிளஸ். சால்வ் பண்ணும்போது எஃப் கண்டுபிடிச்சிங்க, ரூட் ஆஃப் x1 x2. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 2-3 டைம் இந்த சம் நான் சொல்லி கொடுத்தேன். மிரர் ஃபார்முலாவில் நியூட்டன்ஸ் ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். எஃப் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x1 x2. இது மிரரோடது. இப்போ லென்ஸோடது கற்றுக்கணும்ல. லென்ஸ் போயிடலாமா? இது ஒரு ஈக்குவல் கான்வெக்ஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ். ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு, இமேஜ் இங்கே கிடைக்குது. லென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஃபோக்கஸ் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்று பிரின்சிபல் ஃபோக்கஸ், இன்னொன்று செகண்டரி ஃபோக்கஸ். சென்டர்ல இருந்து ஃபோக்கஸோட தூரம் எஃப். ஃபோக்கஸோட தூரம் எஃப். ஆப்ஜெக்டோட தூரம் யூ, இமேஜோட தூரம் வி. கவனமா கவனிங்க. கொஸ்டினை படிக்கும் பொழுது ஃபோக்கஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் x1, ஃபோக்கஸ்ல இருந்து இமேஜ் x2. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபோக்கல் லென்த். கொஸ்டினை தெளிவா கொடுத்துருவாங்க. ஃப்ரம் ஆப்டிக்கல் சென்டர். ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து. ஃப்ரம் லென்ஸ். லென்ஸ்ல இருந்துன்னு சொன்னா யூவின்னு எடுங்க. ஃப்ரம் ஃபோக்கஸ்னு சொன்னா, ஃப்ரம் ஃபோக்கஸ்னு சொல்லியிருந்தா x1 x2 எடுங்க. அப்ப x1 x2 மட்டும் தான் தெரியுது. ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும். சரி, எங்களுக்கு u தெரியும், v தெரியும். ஃபோக்கல் லென்த் அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவோம். 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u போட்டு கண்டுபிடிச்சிருவோம். இதே x1 x2 மட்டும் தெரிஞ்சா என்ன சார் பண்றது? இங்கேயும் அதே ஃபார்முலா ரூட் ஆஃப் x1 x2 தான். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணினாலும் திரும்ப அதே தான் வரும். இதுக்கு டெரிவேஷன் தேவைப்படாது. டைரக்டா ஃபார்முலா தெரிஞ்சுக்கோ. நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் மிரரா இருந்தாலும் ஃபார் லென்ஸா இருந்தாலும் f ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x1 இன்ட்டு x2, f ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x1 இன்ட்டு x2ன்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ இது மிரர் ஃபார்முலா. அங்கேயுமே நியூட்டன் ஃபார்முலா. மிரர்லையும் நியூட்டன் ஃபார்முலா அதே தான், லென்ஸ்லையும் நியூட்டன் ஃபார்முலா அதே தான். f ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x1 x2 x1 x2. x1 தெளிவாக கொடுத்துருவாங்க, நம்பர் கொடுத்துருவாங்க 6 சென்டிமீட்டர். x2 ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபோக்கல் லென்த். இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நீ மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல, ஒரே ஃபார்முலா தான். f ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x1 x2. நீங்கள் புக்ஸில் படிக்கும்போது ரூட் ஆஃப் d1 d2 கூட இருக்கும். அதனால பார்த்துக்கோங்க தெளிவாக. x1 x2 d1 d2 யாரா இருந்தாலும் ஃப்ரம் எங்கேருந்து எடுக்கணும்? ஃபோக்கஸ்ல இருந்து எடுக்கணும். ஃபோக்கஸ்ல இருந்து எடுக்கணும். ரைட்டப்பா? ஸோ ஆல்மோஸ்ட் லென்ஸுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இன்னும் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 3 கொஸ்டின். சிம்பிள் மைக்ராஸ்கோப், அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப். இந்த 3 தான் பேசணும். டைம் வந்து 5 தான் ஆகுது. 5:30 அந்த மாதிரி நம்ம இந்த லெசனே இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். நாளைக்கு சம் போட்டால் இந்த லெசன் சுத்தமாக முடிச்சிட முடியும். அதனால கொஞ்சம் உட்காந்திங்கன்னா இந்த ½ அன் ஹவரில் இந்த டாப்பிக்கை நம்ம முடிச்சு கொடுத்து. ரைட்டா? ஸோ நேற்றே முடிக்கணும்னு தான் பிளானு. முடிக்க முடியாத போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம சிலபஸ் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஏன்னா சில்வரிங் த லென்சஸ்லாம் வருஷம் நடத்திட்டு தான் இருக்கு. ஆனால் அது இருக்கு, வரவும் மாட்டேங்குது. வெறும் ஒரே லைன் தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் சிலபஸ் எடுங்க. ஒரே நிமிஷம். குரூப் பாருங்க. எல்லாரும் சிலபஸ் எடுத்துக்கோ. அப்படின்லேருந்து சுற்றி வரைக்கும் சிலபஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. ஆப்டிக்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்க. யூனிட் 16 ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டு, ஸ்பெரிக்கல் மிரர், மிரர் ஃபார்முலா. மிரர் ஃபார்முலாவுக்கு மொரர் ஃபார்முலான்னு எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்தீங்களா? MO போட்டிருக்காங்க. பட் அது பெரிய விஷயம் இல்லை. அது ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டேன்.
ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பிளேன் இது கொக்கு மீன் பார்க்கறது, மீன் கொக்கு பார்க்கறது, அந்த கான்செப்ட். ஸ்பெரிக்கல் லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தனே. ஸ்பெரிக்கல் என்ன சொல்லி கொடுத்தேன்? மியூ 2 பை வி மைனஸ் மியூ 1 பை யூ ஈக்குவல் டு மியூ 2 மைனஸ் மியூ 1 பை ஆர். அதான் ஸ்பெரிக்கல். அதெல்லாம் ஒரே லைன்ல கொடுத்தாங்க. தின் லென்ஸ் ஃபார்முலா 1 by v minus 1 by u equal to 1 by f. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா 1 by f equal to mu minus 1 1 by r1 minus 1 by r2. அவ்வளோதாங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அப்ளிகேஷன்ல சொல்லி கொடுத்தது. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லி கொடுத்தேன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும்னா யாராவது கண்டிஷன் சொல்லுங்க. லைட் எங்க இருந்து எங்க போகணும்? லைட் டிராவல்ஸ் ஃப்ரம் வாட்டர் டு ஏர். டென்சர் டு ஏர். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எப்படி இருக்கணும்? கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமா இருக்கணும். I greater than c. குட் பை. I equal to c என்ன அர்த்தம்? ரீஃப்ராக்டட் ரே எங்க போகும்? I equal to c. ரீஃப்ராக்டட் ரே ஆரோட வேல்யூ என்ன? 90 டிகிரி. ஆரோட 90 டிகிரி. ரீஃப்ராக்டட் ரே ஜஸ்ட் கிரேசஸ் த செப்பரேஷன் ஆஃப் டூ மீடியா. ரைட்டா? அது கொஞ்சம் நல்லா கற்றுக்குங்க. அப்படி கீழே வாங்க. அப்ளிகேஷன்ஸ். மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் லென்ஸ். மேக்னிஃபிகேஷன் எம் ஃபார்முலா சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? m equal to hi by h naught மைனஸ் ஆஃப் மிரரா இருந்தா மைனஸ் v by u, லென்ஸா இருந்தா பிளஸ் v by u, f by f plus u லென்ஸுக்கு, மிரருக்கு f by f minus u. இங்க லாஸ்ட் ஈக்குவேஷன் மாறாதுன்னு சொன்னேன். மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும் f minus v by f தான், f minus v by f தான். ரைட்டா? பவர் ஆஃப் லென்ஸ் இன்னைக்கு நான் கத்து கொடுத்துட்டேன். p equal to 1 by f. மீட்டரா இருந்தா மேல 1, சென்டிமீட்டரா இருந்தா மேல 100ன்னு சொன்னேன். காம்பினேஷன் ஆஃப் தின் லென்சஸ் இன் கான்டாக்ட். இப்போ பார்த்தோமே அந்த டாபிக் தான் அது. காம்பினேஷன் ஆஃப் தின் லென்சஸ். காம்பினேஷன் ஆஃப் தின் லென்சஸ். ரெண்டு லென்ஸு பக்கத்தில் வைக்கிறது, ரெண்டு லென்ஸு தள்ளி வச்சு நடுவில் தண்ணி ஊற்றி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அதில் பார்த்துருவாங்க. 1/f1 + 1/f2 + 1/f3 எத்தனை இருக்கோ அத்தனை. அதுக்கப்புறமா லென்ஸ் சுத்தமாக முடிஞ்சு போச்சு. இப்போ ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் த்ரூ த ப்ரிசம் சொல்லி கொடுத்தனா. மியூ ஈக்குவல் டு sin a + d/2 / sin a/2. ரைட்டா? ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் அப்போ யாராவது கண்டிஷன் சொல்லுங்க. யார் ஈக்குவலாக இருப்பாங்க? மினிமம் டிவியேஷன் அப்போ என்ன நடக்கும்னு சொல்லுங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் ஈக்குவலாக இருக்கும். சர்ஃபேஸ் R1ம் R2ஓட ரீஃப்ராக்டட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ரீஃப்ராக்டட் ரே ஜஸ்ட் parallel டு த பேஸாக இருக்குன்னு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்தேன். ஆனால் வாய் திறக்க மாட்டீங்க. ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் த்ரூ த ப்ரிசம் அது வரைக்கும் தெளிவாக ஒரு சின்ன வார்த்தை விடாமல் நடத்தியிருக்கேன். அடுத்தது மைக்ராஸ்கோப், அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அண்ட் தேர் மேக்னிஃபையிங் பவர். இப்போ ரெண்டே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் மைக்ராஸ்கோப்புன்னு சொன்னதுனால நீங்கள் சிம்பிள் மைக்ராஸ்கோப் படித்தாதான் உங்களுக்கு காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்பு தெரியும். அப்போ சிம்பிள் மைக்ராஸ்கோப் கற்றுக்கிட்டு அங்கேருந்து காம்பவுண்ட் போயிட்டு அங்கேருந்து அஸ்ட்ரானமிக்கல் போகணும். எனக்கு 1/2 hour வேணும். ரைட்டா? கற்றுக்கலாமா? எல்லாரும் ஃப்ரீ தானே? ஒன்றும் வேலை இல்லை. அப்படின்னு சுற்றி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு எஸ்எல் பார்க்கும். சார். எஸ் சார். எஸ் சார். ஜே வாயை திறக்கல, சுற்றுலா வாயை திறக்கல. அது என்ன? ஜெயசிகா, சுற்றுலா, உங்களுக்கு என்னாச்சு? ரைட். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், அதுக்கு முன்னாடி மைக்ராஸ்கோப். அந்த மைக்ராஸ்கோப்பை புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பொறுமை வேணும். அதனால் பொறுமையாகவே நம்ம பேசலாம். பழைய வீடியோஸ் நிறைய இருக்குது. பட் இந்த ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் பார்க்கணும். 2வது டைம் போயிட்டு எங்கேயுமே நீங்கள் அதை படிக்கணும். அந்த அளவுக்கு இது நல்லா கற்றுக் கொடுக்கும். ரைட்டா? நானும் பொறுமையாகவே கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இப்போ என் பின்னாடி வாங்க பார்க்க. ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டாபிக்கோட ஜென்ரல் நேம் வந்து ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னாலே 4 பேர் தான் காலங்காலமாக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒன்று வந்து சிம்பிள் மைக்ராஸ்கோப். ரெண்டாவது வந்து காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப். மூணாவது அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். நாலாவது டெரர்ஷியல். அந்த டெரர்ஷியல் டெலஸ்கோப்பை இந்த வருஷம் தூக்கிட்டாங்க. அப்போ கலீலியன் டெலஸ்கோப்னு இன்னொன்று படித்தோம். லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வரைக்கும் படித்தோம். இந்த சிலபஸ் லாஸ்ட் இயர் தான் ஃப்ரேம் பண்ணாங்க.
அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கலீலியனை தூக்கிட்டாங்க, டெரஸ்ட்ரியலை தூக்கிட்டாங்க. அது இன்னமும் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஏன் தூக்குனாங்கன்னு தெரியல. சிம்பிள் மைக்ராஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப், அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், இந்த 3 கான்செப்ட் மட்டும் தான் இங்கே இருக்கும். ரைட்டா? ஒன்று பார்த்துட்டே வருமா? ஜென்ரலா இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னாலே, ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னாலே ஒரு காமன் ஃபார்முலா தான் எல்லாருக்குமே ஒரு காமன் ஃபார்முலா. இப்போ இதை முதல்ல எல்லாரும் படிங்க. மேக்னிஃபையிங் பவர். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வேலை என்ன? சின்னதாக இருக்கிறது பெருசாக காமிக்கிறது, தூரத்தில் இருக்கிறது கிட்ட காமிக்கிறது. இதானே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வேலை. மேக்னிஃபையிங் பவருக்கு என்னங்க சார் ஃபார்முலா? விஷுவல் ஆங்கிள் வித் இன்ஸ்ட்ருமெண்ட். விஷுவல் ஆங்கிள் வித் இன்ஸ்ட்ருமெண்ட் பீட்டா. பயப்படாத, கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும், எல்லாமே புதுசாக இருக்கும், அதனால கொஞ்சம் கேப்லாம் கற்றுக்கிட்டே வா. விஷுவல் ஆங்கிள் வித் இன்ஸ்ட்ருமெண்ட் பீட்டா, கீழே மேக்ஸிமம் விஷுவல் ஆங்கிள் ஃபார் unaided eye, இது ஆல்ஃபா. விஷுவல் ஆங்கிள் வித் இன்ஸ்ட்ருமெண்ட், மேக்ஸிமம் விஷுவல் ஆங்கிள் ஃபார் unaided eye. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பொருளை வெறும் கண்ணால் பார்க்குறீங்க, அங்கே இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா. கீழே unaided eye, இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் பார்க்குறீங்க. மைக்ராஸ்கோப் வச்சு நீங்கள் பார்க்கல, டெலஸ்கோப் வச்சு நீங்கள் பார்க்கல, வெறும் கண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் ஆல்ஃபா. இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்க்கும்பொழுது அந்த ஆங்கிள் பீட்டா. அப்போ பீட்டாவுக்கும் ஆல்ஃபாவுக்கும் ரேஷியோ எடுத்தால் உனக்கு கிடைக்கிறது மேக்னிஃபைங் பவர். முதல்ல எல்லாரும் படிங்க இது. விஷுவல் ஆங்கிள் வித் இன்ஸ்ட்ருமெண்ட் பீட்டா, மேக்ஸிமம் விஷுவல் ஆங்கிள் ஃபார் unaided eye. ரைட்டா? முதலாக நீங்கள் கற்றுக்க போகிறது சிம்பிள் மைக்ராஸ்கோப். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் படித்தாலும் இதான் மேக்னிஃபைங் பவர். அப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள் மைக்ராஸ்கோப் போயிடலாமா? சிம்பிள் மைக்ராஸ்கோப் ஒன்றும் இல்லை, இந்த இடம் ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட்டு நான் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து நீ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் பார்க்குறீங்க. இதை பார்க்கும் பொழுது இதோட ஹெட் உனக்கு இப்படி தெரியுது. ரைட்டா? இப்படி பார்க்குறீங்க, இந்த ஆங்கிள் தான் ஆல்ஃபா. வெறும் கண்ணால் அதை பார்க்குறீங்க. ஒரு மரத்தை பாருங்களேன், ஸோ அதோட உச்சியை பாருங்க, மரத்தோட உச்சி. தென் இந்த என்ன ஆங்கிள் நீ பார்க்குறியோ அதான் unaided ஆங்கிள், unaided eye. உங்களுக்கு தெரியுமா, இப்போ புதுசாக டின்னு ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட பேச போகிறேன். டின்னா என்னங்க சார்? டி கண்டிப்பாக 25 சென்டிமீட்டர். ஹியூமன் ஐயோட லீஸ்ட் டிஸ்டன்ஸ் விஷன். நம்மளால மிக குறைந்த அளவு கிளியரா பார்க்கக்கூடியது ஒன்றும் இல்லை. எல்லாரும் உன்னோட லெஃப்ட் ஹேண்டோட ஒரு ஆள்காட்டி விரல உன் கண்ணுக்கு முன்னாடி எப்படி வைங்க. நான் சொல்றது கேள், இன்னும் நல்லா புரியும். உன் கண்ணுக்கு முன்னாடி எப்படி வைங்க, கொஞ்சம் தூரமாக வைங்க. உன் கை எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு வைங்களேன். அந்த ஆள்காட்டி விரலில் இந்த டாப் அதை பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கொண்டு வா. உன் ஐ ரிலாக்ஸ்டாக இருக்கா? எந்த டிஸ்டர்பும் இல்லை, ரிலாக்ஸ்டாக அதை நீ பார்க்குற. இன்னும் ரொம்ப கிட்ட கொண்டு வாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த விரல் ரெண்டாக தெரியுதா? ட்ரை பண்ணி பாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸுக்கு இன்னும் நீ க்ளோஸாக வர அந்த ஒரு விரல் ரெண்டாக தெரியுது. உன் ஐ ஸ்ட்ரெயின் ஆகிறத நீ உணர முடியும். உன்னோட ஐ லேசாக வலிக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டப்படும். ரைட்டா? கொஞ்சம் பேக் கொண்டு போங்க. உன் ஐ ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. கிட்ட கொண்டு வாங்க, ஐ ஸ்ட்ரெயின் ஆகுது. அப்போ ஒரு மனுஷனால குறைந்தபட்சம் எவ்வளோ தூரம் கிளியரா ஸ்ட்ரெயின் இல்லாம, அன்ஸ்ட்ரெயின்ட் ஐ, ஸ்ட்ரெயின் இல்லாம பார்க்க முடியுதோ அந்த தொலைவு தான் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் விஷன். அந்த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் விஷன் தான் 25 சென்டிமீட்டர். மனுஷனா பிறந்த அத்தனை பேரும் 25 சென்டிமீட்டருக்கு உள்ள வந்தா உன் ஐ கஷ்டப்படும். 25 சென்டிமீட்டருக்கு அந்த பக்கம் தான் ரிலாக்ஸா உங்களால பார்க்க முடியும். அப்போ ரிலாக்ஸ்ட் ஐயோட டிஸ்டன்ஸ் 25 சென்டிமீட்டர். கொஷின்ல கொடுக்க மாட்டான், 25 உங்களுக்கு தான் தெரியணும். லீஸ்ட் டிஸ்டன்ஸ் விஷன். கரெக்டா? இப்போ இங்க இருந்து ஆல்பா ஃபார்முலா சொல்லுங்க சார். ஆல்பா ஆப்போசிட்ல ஹெச், அட்ஜசன்ட்ல டி. ஆனா ஒரு மைனஸ் போட்டுக்கணும் சார். ஏன்பா மைனஸ்? இன் ஃப்ரண்ட் உனக்கு தெரியும்ல. இப்போ ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸ்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட்னு கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுவோம், மைனஸ் போடுவோம். கரெக்டா? அப்போ இதான் லென்ஸுக்கு முன்னாடி வச்சதுனால டிக்கு வந்து மைனஸ். ஆல்ஃபா ஈக்குவல் டு
h by minus t. கற்றுக்கிட்டீங்களா? ஆல்ஃபா கற்றுக்கிட்டீங்களா? டி எவ்வளோ? 25. இப்போது நான் இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு யாரும் இல்லை, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா சாதாரணமாக ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு தான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ரைட்டா? சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இங்கே பாருங்க, ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு, ஆப்ஜெக்டோட தூரம் வந்து u. அப்போ பிட்வீன் எஃப் அண்ட் ஓக்கு நடுவில் இருக்கிறதுனால சேம் சைடில் கிடைக்கும். நீங்கள் எங்கே படிச்சீங்க? இமேஜ் ஃபார்மேஷனில் படிச்சீங்க. டே இது கான்வெக்ஸோட கடைசி கேஸ், 6வது கேஸ், ஞாபகம் இருக்கா? சேம் சைடில் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தேன். வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். எம்மோட வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கும்னு சொன்னேன். எம்மோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 ஆகும், எம்மோட வேல்யூ பாசிட்டிவாகவும் இருந்ததுன்னா வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். கான்வெக்ஸோட கடைசி கேஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ இங்கேருந்து பார்க்குறீங்க, இங்கே தான் ஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தான் ஐ இருக்கு, பார்க்குறீங்களா? அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் பீட்டா. இந்த இடம் ஹெச் டேஷ். இந்த ஹெச் டேஷ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? வி. இந்த இடம் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஹெச் எவ்வளோ தூரத்தில் இருக்கு? யூ தூரத்தில் இருக்கு. இப்போ பதில் சொல்லுங்க பார்க்கும். பீட்டாவுக்கு ஹெச் பை மைனஸ் யூன்னு சொன்னாலும் சரிதான், ஹெச் டேஷ் பை வின்னு சொன்னாலும் சரிதான். ஏன்? உனக்கு தெரியுது இல்லையா, இந்த ஆங்கிள் பீட்டானா இதுக்கும் அதே பீட்டா தான் ஆங்கிள். அப்போ ஹெச் பை யூ இல்லைனா ஹெச் டேஷ் பை வி. ஆப்ஜெக்ட் வச்சு சொன்னீங்கன்னா ஹெச் பை யூ, இமேஜ் வச்சு சொன்னீங்கன்னா ஹெச் டேஷ் பை வி. இன் ஃப்ரண்ட்ன்றதுனால மைனஸ். இன்னொரு விஷயம் கவனமாக கவனிங்க. உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பென்னு, ஒரு மேஜிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. உன் கண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பென் வந்து நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீ ஒரு ஓப்பன் கிரவுண்டில் இருக்கு, எதுவுமே இல்லை, செடி கொடி மரம் எதுவுமே கிடையாது, ஒரு ஓப்பன் கிரவுண்டில் இருக்கீங்க. உன் கண்ணில் இருந்து அது 25 சென்டிமீட்டரில் இருக்குது, உனக்கு நல்லா கிளியராக தெரியுது. அந்த பென்னு பேக்கில் அது மாட்டம் போயிட்டு இருக்கு, நீ நின்ன இடத்துலேயே நின்றுட்டு இருக்க, அந்த பென் மாட்டம் பேக்கில் போயிட்டே இருக்கு. நீங்கள் அந்த பெண்ணை கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அது மாட்டம் போகுது. ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேலே அந்த பென்னு உனக்கு கிளியராக தெரியாது, லேசாக பிளர்ராக தெரியும், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் போகிற மாதிரி தெரியும். இன்னும் ரொம்ப தூரம் ஐயோட பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா தெரியும். எப்படி பார்த்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடுது? மறைஞ்சி போயிடுதா? எந்த டிஸ்டன்ஸில் மறைஞ்சி போகுதோ அந்த டிஸ்டன்ஸை நீ இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கணும். இன்ஃபினிட்டினா நீ உடனே அளக்க முடியாது, ரொம்ப தூரம் அப்படி நினச்சிடாத. அந்த ஆப்ஜெக்ட் உன் கண்ணை விட்டு மறையக்கூடிய அந்த இடம் தான் இன்ஃபினிட்டி. அப்போ அந்த இமேஜ் மினிமம் டியில் இருக்கலாம், இல்லைன்னா மேக்ஸிமம் இன்ஃபினிட்டியில் இருக்கலாம். ஒத்துக்கிறீங்களா? அந்த பென்னு டி டிஸ்டன்ஸ்லேருந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்க்குள்ளே எங்கே வேணாலும் உனக்கு தெரியல. இதான் இமேஜோட டிஸ்டன்ஸ். ரைட். ஸோ பீட்டாவுக்கு ஃபார்முலா போட்டோம், ஆல்ஃபாவுக்கு ஃபார்முலா போட்டோம். ரெண்டு பேரும் இந்த ஃபார்முலா பாருங்கள். ஆல்ஃபாவுக்கு என்ன ஃபார்முலா போட்டோம்? மேலே பாருங்கள், ஹெச் பை மைனஸ் டி. பீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? ஹெச் பை மைனஸ் யூ. அப்போது மேக்னிஃபிகேஷன் பவர் எம்னு எடுத்துக்கிறேன். எம்முக்கு பீட்டா பை ஆல்ஃபா, பீட்டாவுக்கு ஹெச் பை மைனஸ் யூன்னு சொன்னேன், ஆல்ஃபாவுக்கு ஹெச் பை மைனஸ் டின்னு சொன்னேன். இந்த மைனஸ் போயிடுது, இந்த ஹெச் போயிடுது. கடைசியாக நம்ம தேடி வந்தது டி பை யூ. அப்போ இனிமேல் பதில் சொல்லுங்க. மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் என்னடா? டி பை யூ சார், டி பை யூ. மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் டி பை யூ. ரைட்டா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா கற்றுக்கணும். அடுத்தது கேஸ் 1, அடுத்தது கேஸ் 2. ஒருவேளை இமேஜ் வந்து ரொம்ப தூரத்தில், இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டி, ரொம்ப தூரத்தில் தெரிஞ்சால் என்ன சார் ஆகும்? அப்போ விக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்? இன்ஃபினிட்டி கொடுக்கணுமா? இப்போ உனக்கு தெரியும், ரெண்டு இடத்துல தான் தெரியும். ரொம்ப கிட்ட தெரிஞ்சா டி, ரொம்ப தூரமாக தெரிஞ்சா இன்ஃபினிட்டி. அந்த இடத்துல எந்த இடம் மறையுதோ அந்த இடம் இன்ஃபினிட்டி. இப்போ நான் ரெண்டு கேஸ் கற்றுக் கொடுக்க போகிறேன். டியில் தெரிஞ்சால் என்ன ஆகும், இன்ஃபினிட்டியில் தெரிஞ்சால் என்ன ஆகும்? இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டி. ஃபார்முலா போடுங்க. ஸோ உங்களுக்கு லென்ஸ் ஃபார்முலா நல்லா தெரியும். 1/v மைனஸ் 1/u ஈக்குவல் டு 1/fன்னு தெரியும். விக்கு பதிலாக இன்ஃபினிட்டி, ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால மைனஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ எனிதிங் பை இன்ஃபினிட்னாலே முடிஞ்சு போச்சு. மைனஸ் u ஒரு நெகட்டிவ், இந்த இடம் நெகட்டிவ், ஈக்குவல் டு 1/f. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. அப்போ f ஈக்குவல் டு யூன்னு ஆயிடுச்சு பாருங்க, இந்த இடம் u. அப்போ f ஈக்குவல் டு யூன்னு ஆயிடுச்சு. அப்போது மேக்னிஃபிகேஷன் பவர் இன்ஃபினிட்டியில் இருந்தால்
m equal to actual formula d by u சார் க்கு பதிலா f. அப்போ magnification power of simple microscope when image is at infinity ன்னு ஒரு கொஷின் இருந்தாதான் நீங்க d by f யூஸ் பண்ணணும். அவன் ஃபோக்கல் லென்த் கொடுத்துருவான், d உனக்கு தெரியும் 25 சென்டிமீட்டர். சால்வ் பண்ணீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் பவர் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சரி, இது பக்கத்தில் கிடைச்சா என்ன சார் ஆகும்? ஒருவேளை வீக் பதிலா மைனஸ் டி ஃப்ரண்ட்ல கொடுத்தா, இப்போ ஃபார்ம்ல 1 பை வீக்கு பதிலாக மைனஸ் டி பிளஸ் 1 பை யூ ஈக்குவல் டு 1 பை எஃப். ரைட்டா? இங்க இருந்து உனக்கு என்ன வேணும்? டி பை யூ தான் வேணும். அப்போ டி பை யூ வேணும்னா மேலே எல்லாத்தையும் டியால் மல்டிப்ளை பண்ணுங்க. டி பை டி, டி பை யூ, டி பை எஃப். அப்போ இதை அடிச்சிட்டோம். இங்கே வந்து ஒரு மைனஸ் ஒன்று இருக்கு. அப்போ டி பை யூ ஈக்குவல் டு அந்த மைனஸ் ஒன்று அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டி பை எஃப் பிளஸ் 1. எனக்கு என்ன வேணும்? மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் சிம்பிள் மைக்ராஸ்கோப் தான் வேணும். மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் சிம்பிள் மைக்ராஸ்கோப்பு டி பை யூ தான் வேணும். 1 பிளஸ் டி பை எஃப், 1 பிளஸ் டி பை எஃப். ஒரு சாதாரண கொஸ்டின், இது கற்றுக்கிறது நமக்கு இவ்வளோ நேரம் ஆகுது பாரு. இப்போ என்ன கற்றுக்கிறீங்கன்னா, சிம்பிள் மைக்ராஸ்கோப்பில் முதல்ல மேக்னிஃபிகேஷனோட ஜெனரல் ஈக்குவேஷன் பீட்டா பை ஆல்ஃபா. பீட்டா தனியாக கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா தனியாக கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி மேக்னிஃபிகேஷன் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வரணும், டி பை யூ. அதுக்கப்புறம் இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டினா டி பை எஃப், இமேஜ் இஸ் அட் டி அப்படின்னா 1 பிளஸ் டி பை எஃப். அவ்வளோதான். லாஸ்ட்டாக இந்த ஃபைனல் இமேஜ் எப்படி சார் தெரியும்? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் மைக்ராஸ்கோப்னா சாதாரண ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் தான் சிம்பிள் மைக்ராஸ்கோப்பு. அப்போது ஃபைனலாக நமக்கு என்ன இமேஜ் தெரியும்? இப்போ நம்ம பார்க்குறோம்ல, நம்ம கண்ணு தான் ஒரு சிம்பிள் மைக்ராஸ்கோப். நம்மளோட கண்ணு ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு. நம்ம பார்க்குறது எப்படி தெரியுது? வெர்ச்சுவலாக தெரியும். நேராக தானே நிற்கிறீங்க, எரெக்டாக இருக்கும். ஸோ வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான் நம்ம பார்க்கறது. ஃபைனல் இமேஜ் கண்டிப்பாக வெர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். சிம்பிள் மைக்ராஸ்கோப்போட ஃபைனல் இமேஜ் கேட்கலாம், வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ரைட்டா? இப்போ இந்த சம்மை எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது? இப்போ 3 விஷயம் கற்றுக்கோங்க. இனிமேல் வந்து 12th பிள்ளைங்க டெரிவேஷனுக்காக உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இப்போ ப்ராப்ளம்னு வரும்பொழுது 3 விஷயம் தெரிஞ்சால் போதும், பயப்படாது. மேக்னிஃபிகேஷன் பவர், ஜெனரல் ஈக்குவேஷன் டி பை யூ. ஃபஸ்ட்டு கேஸு இமேஜ் எங்கே இருக்குன்னா இன்ஃபினிட்டியில் இருக்குது. இமேஜ் இன்ஃபினிட்டியில் இருந்தால் நீங்கள் டி பை எஃப் யூஸ் பண்ணணும். இமேஜ் டியில் இருந்தால் 1 பிளஸ் டி பை எஃப் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். சம்முக்கு இதான் ஐடியா. இதில் சம் வராது, இந்த டி பை யூவில் சம் வராது. அவங்க தெளிவாக சொல்லிட்டே கேட்பான். இமேஜ் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது மேக்னிஃபிகேஷன் பவர் டி பை எஃப், டியில் இருக்கும்பொழுது 1 பிளஸ் டி பை எஃப். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ சிம்பிள் மைக்ராஸ்கோப் இதிலிருந்து போகிறது தான் காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப், அப்புறம் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். பதில் சொல்லுங்கள். இந்த டாபிக் எல்லாரும் கிளியர் தானே? கிளியர்னா எஸ் சொல்லு, இல்லை டவுட்னா என்னடான்னு சொல்லு. Yes, sir. மற்றவங்க Yes, sir. Yes. என்ன இல்லாமல் 9 கிளியர் வரணும், 3 தான் வந்திருக்கு. எஸ் சார். எஸ் சார். வேற டவுட் இல்லைல்ல? ரைட். அடுத்தது காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்துக்கிட்டே வாங்க. அதனால் முடியலன்னா என்கிட்ட சொல்லிடு, அப்படியே நாளைக்கு கூட நம்ம கண்டினியூ பண்ணிப்போம். பட் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உட்கார மாதிரி இருந்தால் நம்ம ஆட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப் என்ன நடத்தியும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப் ஒரே ஒரு லென்ஸை மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா சிம்பிள் மைக்ராஸ்கோப். 2 லென்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப். ஏன்னா கதை தர ஒரு நிமிஷம், தாத்தா போயிட்டாங்களா? அப்போ லேசாக கதவை திறந்து வச்சுட்டு உட்காரு. இங்கே போவாதானே? சரி. காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப் கவனமாக கவனிங்களேன். இது ஒரு லென்ஸு, ஒரு கான்வெக்ஸ், இங்கே இன்னொரு கான்வெக்ஸ். இதுக்கு நடுவில் ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ். 2 லென்ஸ் யூஸ் பண்ணணும். ஒரு லென்ஸ் சின்னதாக இருக்கணும், ஒரு லென்ஸ் பெருசாக இருக்கணும். கண்டிப்பாக இது 2த்துக்கு நம்ம பேர் வைக்கணும். ஒன்று ஐ லென்ஸு, சரி, ஒன்று ஐ லென்ஸு, இன்னொன்று ஆப்ஜெக்டிவ் லென்ஸு. ஆப்ஜெக்டிவ் லென்ஸு காரணம் ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸு. ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸு.
ஐக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இது ஐ லென்ஸ். காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்னா முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஆப்ஜெக்டிவ் லென்ஸை விட ஐ லென்ஸ் பெருசா இருக்கும். ஆப்ஜெக்டிவ் லென்ஸை விட ஐ லென்ஸ் பெருசா இருக்கும். கரெக்டா? ரைட். இந்த இடம் ஏபின்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஏபினாலே உனக்கு தெரிஞ்சு போச்சு இது ஆப்ஜெக்ட். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஹெச் நாட்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா U1 எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆப்ஜெக்டிவ் லென்ஸு. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆப்ஜெக்டிவ் லென்ஸு. இங்கிருந்து ஒரு இமேஜ் இந்த பக்கம் ஃபார்ம் ஆகணும் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இங்க ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இமேஜ் இப்படி போயிட்டு இப்படி ஃபார்ம் ஆகுது. இங்க இருந்து நேரா ஒரு லைன் டிரா பண்ணி இங்க கொண்டு வந்து வச்சிடணும். இந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இது யாரோட இமேஜ்? ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜ். இந்த இமேஜோட பேரு தான் இன்டர்மீடியேட் இமேஜ்னு வைக்கணும். அப்போ இதை ஏ டேஷ் பி டேஷ்னு எடுத்துக்கிறேன். இன்டர்மீடியேட் இமேஜ். இன்டர்மீடியேட்னா யாரு? ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் ஐ லென்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது இன்டர்மீடியேட் இமேஜ். இது ஹெச் டேஷ். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ் வி நாட். ஏன் சார் வி நாட்? ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜோட டிஸ்டன்ஸ் வி நாட். அப்போ இங்க ஃபோக்கஸ் இருந்தா இந்த டிஸ்டன்ஸ் எஃப் நாட், ஃபோக்கல் லென்த் எஃப் நாட். எல்லாருக்கும் தெரியும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜ் தான் ஐ லென்ஸோட ஆப்ஜெக்ட். ஒத்துக்கிறீங்களா? ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜ் தான் ஐ லென்ஸோட ஆப்ஜெக்ட். அப்போ இங்க இருந்து இதை பார்க்குறோம். ஐ லென்ஸ்ல இருந்து பார்க்கும்பொழுது இமேஜ் எங்க கிடைக்குது? இந்த பக்கம் பெருசா கிடைக்குது. அப்ப இது ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ்னு எடுத்துக்கிறோம். அப்ப கவனமா கவனிங்க. இங்க 3 பேர் உங்க கண்ணுக்கு தெரியணும். ஏபின்றது ஆப்ஜெக்ட், ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்றது இன்டர்மீடியேட் இமேஜ், ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ்ன்றது ஃபைனல் இமேஜ். இந்த ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ் இந்த தூரம் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கும்? இமேஜோட டிஸ்டன்ஸ். யாரோடது? ஐயோடது. அதனால விஇ. அப்ப இந்த இடம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யூஇ. யூஇ. யூஇ என்னது? ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஐ லென்ஸ்ல இருந்து. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வெறும் ஐ லென்ஸ்ல இருந்து. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஐ லென்ஸோட ஃபோக்கல் லென்த். இப்போ சைன் கன்வென்ஷன் போடுவோம். அப்ப யூ நாட்டு லெஃப்ட்ல இருக்கு நெகட்டிவ், வி நாட்டு ரைட்ல இருக்கு பாசிட்டிவ். யூஇ ஐ லென்ஸுக்கு லெஃப்ட்ல இருக்கு நெகட்டிவ். எஃப் நாட்டும் எஃப்இயும் பாசிட்டிவ். ஏன் சார்? ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு கற்றுக் கொடுத்தேன். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ரைட்டா? அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தேன். இங்க ஃபர்ஸ்ட் லென்ஸ் பாருங்க, ஆப்ஜெக்டிவ் மட்டும் பாருங்க. ஆப்ஜெக்டிவோட இமேஜ் இன்வெர்டட். அப்ப மேல நெகட்டிவ், கீழே பாசிட்டிவ். கவனமா கத்துக்கணும். காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்போட ஆப்ஜெக்ட் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் எம் நாட் நெகட்டிவ். படிங்க ஒழுங்கா. ஆப்ஜெக்ட் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ். ஐ லென்ஸோடது பாருங்க. ஐ லென்ஸோடது ஏ டபுள் டேஷ் ஏ டேஷ் பி டேஷ் இன்வெர்டட், ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ் இன்வெர்டட். அப்ப ஐ லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ் பை நெகட்டிவ் பாசிட்டிவ். ரெண்டு விஷயம் நீங்க கவனமா கத்துக்கணும். காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்போட ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ் தான், ஐ லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ். கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி யூ நாட் என்னவா இருக்கும், வி நாட் என்னவா இருக்கும், யூஇ என்னவா இருக்கும், எஃப் நாட் எஃப்இ என்னவா இருக்கும், இதெல்லாம் தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு கேட்ட கொஸ்டின் சொல்லுமா, யாராவது கேட்டீங்களா? வி வந்து என்ன சார்? வி நெகட்டிவ் லெஃப்ட்ல இருக்குல்ல, சொல்ல மறந்துட்டேன். லென்ஸ்ல லெஃப்ட்ல இருக்கு பாரு. எந்த லென்ஸோடது வி? ஐ லென்ஸ் ஆப்ஜெக்டிவ் தான் மோனிஷ். வி வந்து யாரோட இமேஜ்? ஐ லென்ஸ். அப்ப ஐ லென்ஸ்க்கு இமேஜ் எங்க இருக்கு? லெஃப்ட்ல தானே இருக்கு. அப்ப நெகட்டிவ். ரைட்டா? வேற ரெண்டு விஷயம் கேட்டுங்க. நான் இப்ப ரவுண்ட் பண்றேன் பாருங்க. இந்த இமேஜ் பேர் சொல்லுங்க. இன்டர்மீடியேட் இமேஜ்.
இந்த ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ் ஃபைனல் இமேஜ். இதோட நேச்சர் கண்டிப்பாக கேட்பாங்க. இங்கே பாருங்க, அவ்வளோ நம்ம டயக்ராம் முடிஞ்சிச்சு. டயக்ராம் வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ 2 லைன் நம்ம கண்டிப்பாக எழுதணும். இன்டர்மீடியேட் இமேஜ். இன்டர்மீடியேட் இமேஜ் யாராலும் சொல்ல முடியுமா? அதோட நேச்சர் என்ன? மேலே பாருங்க, இன்டர்மீடியேட் இமேஜ் தலைகீழ இருக்கு சார், கண்டிப்பாக இன்வெர்டட். இப்போ இது ரியலா வெர்ச்சுவலா? சார் ரியலா எரெக்டா? இது என்னப்பா இமேஜ்? ரியல் அண்ட் இன்வெர்டடா வெர்ச்சுவல் அண்ட் எரெக்டான்னு கேட்குறேன். லென்ஸுக்கு ரைட் Real சைடில் and அவ்வளோதான். லென்ஸுக்கு ரைட் சைடில் கிடைச்சாதான் ரியல், தலைகீழ இருக்கிறதுனால இன்வெர்டட். கவனமாக கற்றுக்கோங்க. இது அப்படியே கேட்டிருக்காங்க. இப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட இன்டர்மீடியேட் இமேஜோட நேச்சர் ரியல் அண்ட் இன்வெர்டட். ரியல் அண்ட் இன்வெர்டட். அப்போ ஃபைனல் இமேஜ், ஃபைனல் இமேஜ் பாருங்க, ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ் பாருங்க. நீங்களா சொல்லுங்க, இது என்ன? இது லென்ஸுக்கு ஃப்ரண்ட்ல கிடைக்குது. இப்போ என்னவா இருக்கும்? இன்வெர்டடா இருக்கு, பார்த்ததும் தெரிஞ்சிச்சு. வெர்ச்சுவலா ரியலா? ஃபைனல் இமேஜ் சொல்லுங்க. கண்டிப்பா இன்வெர்டட். உனக்காக அதை எழுதிட்டேன். சேம் சைடே கிடைச்சா என்னப்பா சொல்லி கொடுத்தேன்? லென்ஸ்ல வர்ச்சுவல். வர்ச்சுவல். ரைட் சைடில் கிடைச்சதுன்னா ரியல், சேம் சைடில் கிடைச்சுன்னா வெர்ச்சுவல். முதல்ல இது 2 பாயிண்ட் ஒழுங்கா படிங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட இன்டர்மீடியேட் இமேஜ் ரியல் அண்ட் இன்வெர்டட், ஃபைனல் இமேஜ் இன்வெர்டட் அண்ட் வெர்ச்சுவல். மனப்பாடலாம் பண்ணக்கூடாது, அப்படியே டயக்ராம் பார்த்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடணும். ரைட்டா? ரைட். ஸோ டயக்ராம் கதை ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு 3 ஈக்குவேஷன் மட்டும் டக்கு டக்குன்னு வாங்க பார்க்கும். ஸோ டோட்டல் மேக்னிஃபிகேஷன். சண்டே கூட்டு வச்சு ரொம்ப போர் அடிக்கிறேன்னா வேறு வழி இல்லை, டைம் இருக்க மாட்டேங்குதுல்ல. டோட்டல் மேக்னிஃபிகேஷன். டோட்டல் மேக்னிஃபிகேஷன் எம். உங்களுக்கு தெரியுமா, எத்தனை லென்ஸ் இருக்கோ அத்தனை மேக்னிஃபிகேஷனை மல்டிப்ளை பண்ணணும். சார் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னு ஒன்று இருக்குது, அதோட M0. ஐ லென்ஸ்னு ஒன்று இருக்குது, எம்இ. M0ஓட வேல்யூ நெகட்டிவ்னு சொன்னீங்க, எம்இயோடது பாசிட்டிவ்னு சொன்னீங்க. அப்போ மேக்னிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எதில் சார் வரும்? நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வரும். ஒத்துக்க முடியுதா? காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ஃபைனல் மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ்ல வரணும். ரைட்டா? நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. லென்ஸோட மேக்னிஃபிகேஷன், ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், V by U, F by F plus U, F minus V by F. இதே மிரராக இருந்தால் மைனஸ் V by U, F by F minus U. மீதி எதுவும் மாறாதுன்னு சொன்னேன். இப்போ நான் ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு இந்த V by U எடுத்துக்கிறேன், V by U எடுத்துக்கிறேன். ஐ லென்ஸுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, D by U, சிம்பிள் மைக்ரோஸ்கோப், UE ஐ லென்ஸோடது. குழப்பிக்காத, அப்படியே மேலே வாங்க என் கூட. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் நம்ம ஒரு ஃபார்முலா போட்டோமே, என்ன போட்டோம்? D by Uன்னு போட்டோமா? சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா ஒரே ஒரு லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸு தான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். அதோட மேக்னிஃபிகேஷன் D by U. கரெக்ட் தானே? அப்படிங்க வாங்க. டோட்டல் மேக்னிஃபிகேஷன் நமக்கு வேணும், M0 இன்ட்டு எம்இ. M0ஓடது ஆப்ஜெக்டோடது V by Uன்னு எழுதியிருக்கேன். எம்இ ஐ லென்ஸோடது மேலே கண்டுபிடிச்ச சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல இருந்து D by UE. ஏன் சார் UE? ஐ லென்ஸோடது. U0 ஆப்ஜெக்டிவோடது. அப்போ இதோட V0 by U0 எடுத்துக்கலாமா? V0 by U0. இதுதான்பா உங்களுக்கு தேவையான ஃபார்முலா. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பாக இருந்தால் D by U. when image is at infinity, D by F is at D 1 plus D by F. அங்கே 3 ஃபார்முலா முடிஞ்சுதா? இங்கே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட டோட்டல் மேக்னிஃபிகேஷன் V0 by U0, D by UE. இங்கேயும் சிக்கல் இருக்கு. இமேஜ் இன்ஃபினிட்டியில் இருந்தால் ஒரு கேஸ், இமேஜ் பக்கத்தில் இருந்தால் இன்னொரு கேஸு. நீ பயப்பட தேவையில்ல, ஆல்ரெடி நீ படிச்சுட்ட. இமேஜ் இன்ஃபினிட்டியில் இருந்தால் யூக்கு பதிலாக எஃப் கொடுக்கணுமா? எங்கே பார்த்தோம்? சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோமா? அப்போது இன்ஃபினிட்டியில் இருந்தால் V0 by U0, இங்கே D by F. UEன்றதுனால ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ். இந்த ஃபார்முலாவில் சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த V0 by U0க்கு பதிலாக அவங்க என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஒருவேளை இந்த V0 by U0, அப்படி இல்லைன்னா F0 by F0 plus U0, F0 V0 by F0, எதை வேணாலும் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம், கொடுத்துருக்கிற டேட்டாவை பொறுத்தது.
V0 U0 கொடுத்தாங்கன்னா V0 U0 யூஸ் பண்ணிக்கோ. F0 U0 கொடுத்தாங்கன்னா F0 U0 யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி கேட்டாலும் ஆப்ஜெக்ட்டுக்கு தனியா மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும், ஐக்கு தனியா மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். முக்கியமா இமேஜ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ரைட்டா? கொஷின் பேப்பர்ல இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டின்னு சொல்லாம இன்னொரு வார்த்தை சொல்லலாம். யாராவது படிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இமேஜ் இன்ஃபினிட்டில இருக்குன்றத வேற ஒரு வார்த்தையா சொல்லலாம். இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி யாராவது படிச்சிருக்கீங்களா? ஓகே. நார்மல் ஃபோக்கஸ்னு ஒரு வார்த்தை இருக்கும். சொல்லு பே. டேய் நோ சொன்னீங்க. இல்லன்னு சொன்னேன் சார். ரைட் பே. நார்மல் நோன்னு சொன்னேன். நோன்னு சொன்னியா? ஓகே ஓகே. நார்மல் ஃபோக்கஸிங்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்ப நீங்களா புரிஞ்சுக்கணும், நார்மல் ஃபோக்கஸிங்னு ஒரு வார்த்தை இருந்தா இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டி. நார்மல் ஃபோக்கஸிங்னு ஒரு வார்த்தை இருந்தா இமேஜ் இன்ஃபினிட்டில இருக்கு நீ தான் புரிஞ்சுக்கணும். டைரக்டா இமேஜ் இன்ஃபினிட்டில இருக்குன்ற வார்த்தையே இல்லாம வெறும் நார்மல் ஃபோக்கஸிங் பை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கத்துக்கிறதுக்கு அவ்வளோ தொல்லையா போயிடுச்சு. நார்மல் ஃபோக்கஸிங்னா ஏன் இன்ஃபினிட்டில வச்சிருக்காங்க, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நார்மல் ஃபோக்கஸிங் அப்படின்னா இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டி. அப்ப m = v0/u0 d/f. ரைட்டா? சார் பக்கத்துல இருந்தா என்ன ஃபார்முலா வரும் படி பாருங்க. இமேஜ் இஸ் அட் d அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. v0/u0 1 + d/f. நேரம் புரிஞ்சிருந்திருப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே சிம்பிள் எடுத்துட்டு வந்ததா இங்க நம்ம போட்டிருக்கோம். இன்ஃபினிட்டில இருந்தா d/fன்னு போட்டோம், பக்கத்துல இருந்தா 1 + d/fன்னு போட்டோம். அதே தான் இங்க m-க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டி d/f. இமேஜ் இஸ் அட் d 1 + d/f. கத்துக்கிட்டீங்களா? இவ்வளவு தான் சம், வேற வேலையே இல்லை. மொத்தம் 3 ஃபார்முலா. மெயின் மேக்னிஃபிகேஷன், இன்ஃபினிட்டில இருந்தா மேக்னிஃபிகேஷன், பக்கத்துல இருந்தா மேக்னிஃபிகேஷன். ரைட்டா? நான் ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த லென்த்தை பாருங்க. ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் ஐ லென்ஸுக்குமான இந்த தூரம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த தூரத்தை தான் நீங்க டியூபோட லென்த்னு சொல்லணும். டியூபோட லென்த்து. காதுல வாங்க. டியூபோட லென்த்து. அப்போ கவனமா கவனிய. 2 பாயிண்ட் சொல்லி தரேன். டியூபோட லென்த்னா என்னங்க சார்? ஃபர்ஸ்ட் டோட்டல் மேக்னிஃபிகேஷன் m0 × me. ரெண்டாவது மெயின் ஃபார்முலா v0/u0 d/ue. இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டி v0/u0 d/f. இமேஜ் இஸ் அட் d v0/u0 1 + d/f. ரைட்டா? இன்ஃபினிட்டில இருக்கும்பொழுது டியூபோட லென்த்து L இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கணும். பக்கத்துல இருக்கும்போது டியூபோட லென்த்து LDன்னு எடுத்துக்கணும். ரைட்டா? நான் சொல்லித்தரேன். ஒரு டைம் பாரு, புரியலனா ரெண்டாவது டைம் சொல்லித்தரேன். L இன்ஃபினிட்டி வேணும்னா v0யும் f-யும் ஆட் பண்ணணும். இதை பார்த்து வச்சுக்கோ, நான் டயக்ராம்ல காட்டுறேன். when image is at infinity, டியூபோட லென்த்து v0 + f. யாரா சொல்லுங்க, v0 யாரு, f யாரு? v0 யாரு, f யாரு? v0னா ஜென்ரலா இமேஜோட டிஸ்டன்ஸ். அங்க O போட்டிருக்கிறதுனால எந்த லென்ஸோடது? ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜ் Objective lens. ஆமா. FE-னா யாரு? ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ். அவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா டியூபோட லென்த் கிடைச்சிரும். இதுவே பக்கத்துல இருக்கும்போது டியூபோட லென்த் v0 + இங்கே தான் வருஷம் பசங்க தப்பு பண்றது, மேக்னட்யூட் ஆஃப் யூஇன்னு போடணும். ஏன்னா யூஇ கண்டிப்பா நெகட்டிவ்னு இருக்கும். நீ வெறும் யூஇன்னு போட்டா இங்க மைனஸ் பண்ணிடுவே. அப்ப டியூபோட லென்த் கம்மியாகிற மாதிரி ஆயிடும். டியூபோட லென்த் மாறாது, யூஇ தான் நெகட்டிவ். அதனால தான் தெளிவா எடுத்துக்கிட்ட மேக்னட்யூட் ஆஃப் யூஇ. சரி, இது எங்களுக்கு புரியல, டயக்ராம் காட்டி சொல்லி கொடுங்க. எல்லாரும் இந்த ஒரு ஃபார்முலா படி ஃபர்ஸ்ட். L இன்ஃபினிட்டி v0 + fe. அப்படி மேல டயக்ராம்க்கா v0 + fe. v0 எங்க இருக்கு? இருக்கு பார்த்தீங்களா v0. இந்த டிஸ்டன்ஸ் எங்க? fe. அப்போ டியூபோட லென்த் பாருங்க. ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் ஐ லென்ஸுக்குமான லென்த் தான் டியூபோட லென்த். இமேஜ் இன்ஃபினிட்டில இருக்கும் பொழுது fe வரணும், v0 + fe வரணும். இமேஜ் பக்கத்துல இருக்கும் பொழுது v0 + ue-ன்னு வரணும். அந்த ue நெகட்டிவ் சைன்ல இருக்கிறதுனால மேக்னட்யூட் ஆஃப் யூஇன்னு எடுத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? அவ்வளவுதான்.
இப்போ இதோட ஃபைனல் இமேஜ் சொல்லணும், இன்வெர்டட் அண்ட் வெர்ச்சுவல். இன்டர்மீடியட் இமேஜ் சொல்லணும், ரியல் அண்ட் இன்வெர்டட். இந்த சைன் எல்லாம் சொல்லணும். சம்மன் வரும்பொழுது இந்த ஃபார்முலாவில் கவனமாக இருக்கணும். இன்ஃபினிட்டியில் இருந்தால் டி/எஃப்பி, பக்கத்தில் இருந்தால் 1 + d/fp. தென் டியூபோட லென்த் கேட்பாங்க, இந்த இடம் L இன்ஃபினிட்டி V0 + fp. ரைட்டா? அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் தாங்குவீங்களான்னு தெரியல. இல்லைன்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அஸ்ட்ரானமிக்கல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? சார் தெரியும்டா, ரைட். இப்படிதான் சொல்லுவீங்கன்ட்டு. ரைட் பஸ், சரி பரவாயில்ல, கற்றுக்கிட்டு போகிறது தான் நல்லது. சிம்பிள் மைக்ராஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப் தெளிவாக படிங்க. இதோட